வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2016 மறுமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு ஓராண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு 2016 மே மாதம் 23ஆம் தேதி அதிமுக ஆட்சி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் தொடர்ந்தது. 23ஆம் தேதியிலிருந்து மே 22ஆம் தேதி 2017 வரை சரியாக ஓராண்டுகள் முடிவு செய்திருக்கிறது. இன்றோடு ஓராண்டு ஆட்சியை இந்த புதிய ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது. நாளை 23ஆம் தேதி இரண்டாவது ஆண்டுடைய துவக்கமாக இருக்கிறது. இந்த ஓராண்டில் திரு விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு வாக்குக்கு 3 முதலமைச்சர் என்ற வகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பதவியில் தொடர, அதன் பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வர, தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி நடந்தும் நிறைய நல்ல விஷயங்கள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். 500 டாஸ்மாக் கடைகள் மூடல், குடியிருப்புகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், அதேபோல நெசவாளர்களுக்கு கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் என்று நிறைய விஷயங்களை முக்கியமான முன்மொழி எடுத்தார். அது தொடர்பாக பிறகு விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு என்று நிறைய திட்டங்கள் நடந்தன. இதற்கிடையில் மறுபுறம் ஓ பன்னீர்செல்வத்துடைய பதவி பறிப்பு, சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான முயற்சி, அவர்களுக்கு சிறை தண்டனை, கூவத்தூர் முகாம், திரு டிடிவி தினகரன் சிறை என்று நிறைய விஷயங்கள் நடந்தன. அந்த அதிமுகவுடைய ஆட்சி பற்றிய பார்வை வரும்போது, இது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா, சாதனைகள் அதிகமா சோதனைகள் அதிகமா அப்படிங்கிற தாண்டி ஒரு பலவீனமான ஆட்சியோ கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் கூட அதிகமாக வருகின்றன. ஓராண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எப்படி நகரப் போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சன பார்வை வைக்க, பலமான எதிர்க்கட்சியாக கூட இருந்து கொண்டிருக்க, அதிமுகவிலேயே திரு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கடுமையான விமர்சனத்தை, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு மீது எந்த அளவுக்கு விமர்சனத்தை வைக்குமோ அதே அளவுக்கு ஒரு விமர்சனத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் கூட வைக்கிறார். கையாலாகாத அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர். அப்படி ஒரு கடுமையான விமர்சன பார்வைக்கு உள்ளதுதானா இந்த ஆட்சியும் இந்த கட்சியும்? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி நம்முடைய நேரம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க, அதுபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் நம்முடைய நேரார் உங்கள் நிகழ்ச்சி வரவேற்க, அதுபோல சாமானியர்களுடைய பிரதிநிதியாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திரு ஸ்ரீனிவாசன் நம்முடைய நேரார் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க, அதுபோல அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் எம்எல்ஏ நம்முடைய நேரார், அதே போல திரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவி அம்மா திரு பன்னீர்செல்வமுடைய அணி சார்பாக திரு கேசி பழனிசாமி நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அத்தனை பேருமே நான் எல்லாத்தையும் முதல் கட்ட கருத்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திரு ஷியாம், ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் இந்த ஓராண்டு ஆட்சி அப்படியே ஒட்டுமொத்தமாக நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது, பரவாயில்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்தி கொண்டு போனாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருமா? என்ன இப்படி ஒரு ஆட்சியா அப்படிங்கிற ஒரு பலவீனமான எண்ணத்துக்கு எந்த எண்ணம் விஞ்சி நிற்கிறது? ஒரு மிக்சட் பேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே இந்த ஆட்சி என்பது ஒரு சுற்றுவட்ட ஓட்டப்பந்தய பாதை மாதிரி இருக்கிறது. யார் முதலில் ஓடி வருகிறார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. பொதுவாக இந்த விசுவாச அரசியல் என்று வந்தாலே இந்த கடந்த காலம் என்பது செல்லா காசாகி விடுகிறது. எதிர்காலம் தான் எப்போதுமே செல்லுகிற காசாக நினைக்கிறார்கள். நிகழ்காலத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதே இல்லை. இந்த ஆட்சியை 3ஆக நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று, ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி. நீங்கள் ஏற்கனவே துவக்கத்திலே கூறியது போல 5 முக்கிய கோப்புகளிலே அவர் கையெழுத்திட்ட 2வது மாதமே அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார். இந்த 5 முக்கிய கோப்புகளிலே நடைமுறைக்கு வந்தவை என்பது அந்த தாலிக்கு தங்கம் 4 கிராமிலிருந்து 8 கிராம் உயர்வும், திருமண நிதி உதவி திட்டம் கூடுதலாக இருந்த அதுதான் 500 கடைகள் மூடல் மற்றும் 500 கடைகள் ஒரு குடியிருப்புகளுக்கான 100 யூனிட் மின்சாரம் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஆய்விட்டது. ஆனால் அதற்கு அடுத்தாற்போல் வந்த ஓ பன்னீர்செல்வம் அரசிலும் அவருக்கு வாய்ப்பு என்பது வார்தா புயலிலே கிடைத்தது, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே கிடைத்தது. அது வரைக்கும் அது சரியாகத்தான் சென்றது. பிறகு 1008 குழப்பங்களுக்கு மத்தியிலே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றார்கள். எடப்பாடியின் ஆட்சி என்று நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சில சாதனைகளை வேண்டுமானால் சொல்லலாம். குறிப்பாக கல்வித்துறையிலே நான் பார்க்க கல்வித்துறை மிகவும் சீர்பட்டிருக்கின்றது. முக்கியமான சாதனை நீங்க சொல்ல மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா அவர் நிம்மதியாக ஓட்டிட்டு இருக்கிறதே ஒரு தனி சாதனையா நம்ம கருத்துல அது ஓகே. கல்வித்துறை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். திருமதி விஜயதாரணி அவர்கள்ட்ட, காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சி, ஒரு வலுவான எதிர்கட்சி அமைத்திருக்கீங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்து. உங்களுடைய பார்வையில நிச்சயமா நெகட்டிவா 100 விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய பார்வையில் பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுதா? இந்த ஓராண்டு கால ஆட்சி பற்றி ஒரு பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, ஒரு ஆறுதல் அளிக்கும் சொல்ல முடியுதா? ஏதாவது இருக்குதா? அதாவது இந்த ஆட்சி உண்மையாகவே ஒரு பெரிய கேள்விக்குறிக்கான ஒரு ஆட்சியாக தான் பார்க்க முடியுது.
இன்னைக்கு 3 முதலமைச்சர்கள் ஒரு ஆண்டுக்குள்ளாகவே மாறிவிட்டார்கள். மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, மாறி இருக்காங்க. அது நாம ஆளுங்கட்சி தரப்புல எலெக்ட் பண்றாங்க, அது நம்ம ஒன்றும் பெருசா கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யார் முதலமைச்சராக வந்தாலும் அட் த பாயிண்ட் ஆஃப் டெலிவரி அவங்கள்ட்ட என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பேசிக்கிற அளவுக்கு பெரிய சாதனைகளா எதுவும் நடக்கலைங்கிறது தான் உண்மை. ஓராண்டுக்குள்ள திரு சியாம் அவர்கள் குறிப்பிட்டது நல்ல விஷயங்கள் செலது என்னால நிச்சயமா சொல்ல முடியும். 780 கோடி ரூபாய்க்கான விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விஷயம், குடியிருப்புகள் அத்தனை குடியிருப்புகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம், 100 யூனிட் மின்சாரம், 79 யூனிட் விசைத்தறி கைத்தறிகளுக்கு இலவசம். இந்த 500 கடைகள் மூடுவதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த 500 கடைகளும் அறிவிச்சிட்டாங்க. திரு எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு அது 1000 கடைகளாக டோட்டலா இப்போ மாறி இருக்கு. அது போக ஹைவேஸ்ல இருக்க கடையெல்லாம் நிறைய இன்னும் மூடாமே இருக்கு. அது தொடர்ந்து எங்களை போன்றவர்களே எங்க தொகுதியிலேயே நிறைய கடைகள் மூடாம இருக்கு. அதெல்லாம் மூட சொல்லி கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம், போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் வந்திருக்கு. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் குறிப்பா இந்த மொழி பிரச்சனை, இந்த பார்டர்ல இருக்கிற லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் எழுத முடியாம தவிச்சிட்டு இருந்தோம். மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி மொழிகளில் பரீட்சை குழந்தைகள் எழுத முடியாமல் தவிச்சிட்டு இருந்த இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அது திமுக ஆட்சியிலேருந்தே இருந்த விஷயம். இந்த பிரச்சனைக்கு கோர்ட்டில் போய் நாங்கள் மலையாள சமாஜம் போன்ற எல்லாரும் சேர்ந்து இப்போ நானும் கோர்ட்டில் இதுக்காக போராடி ஆர்டர் வாங்கினோம். ஆர்டரை வச்சு எழுந்தோம். இந்த தடவை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் மலையாளத்தில் எழுதுறதுக்கான ஒரு உரிமையை நிராகரிக்கப்பட்டது. அந்த மாதிரியான உரிமை கேரளால இருக்குதா? நமக்கு இல்ல. அந்த சப்ஜெக்ட் தமிழ்ல உள்ளதோ, தமிழ் சப்ஜெக்ட் நீங்க தமிழ் மாணவர்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ்னு சொல்லி கேரளால நான் தமிழ்ல தான் தேர்வு எழுத முடியும் சொல்ல முடியுமா? பார்டர்ல இருக்கீங்க. இல்ல பார்டர்ல நீங்க இது இதேதான் கன்னடா, அங்கேயும் நீங்க கேட்கிற இந்த கேள்விதான். பெங்களூர்ல நம்ம தமிழ் எழுத முடியும், தமிழ்நாட்டுல எல்லா மொழியும் எழுத முடியும், தமிழ்ல இங்க நம்ம இதுல அதுல படித்த மாணவர்கள், அதாவது 10th வரைக்கும் அது வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வேற மொழியில கல்வி பயில அவங்க எப்படி திடீர்னு வேற மொழியில எழுத முடியும்? இப்ப நம்ம டிவில கூட இது சம்பந்தமா ஒரு ஃபுல் நிகழ்ச்சியே நடத்துனீங்க. எப்படி அதை எழுத முடியும்? தாய்மொழி என்ன படிச்சிருக்காங்களோ 9th or 10th வரைக்கும் வந்த பிறகு திடீர்னு அவங்கள போய் நீ சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே நீ தமிழ்ல எழுதுன்னு சொன்னா அவங்க எப்படி எழுதுவாங்க? அது சாத்தியமற்ற ஒன்று. படித்ததுல எழுத வைக்கிறதுக்கே நம்ம மொழி உணர்வுகள் முரண்பட்டு நிக்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். கேரளால ஒரு மாதிரியான உணர்வும், தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி, தமிழ்நாடு எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போகணுங்கிற கேள்வி வைக்கிறோம். கேரளால அப்படியே நம்ம கேரளால பாத்தீங்கன்னா எவ்வளவு மொழிப்பற்றோட இருக்கிறாங்க பாருங்க, அதை பெருமையா பேசுறோம். இங்க பெருமையா பேசுறோம். கேரளாலயே அங்கேயும் நாம அந்தந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கேரளால தமிழ்ல தேர்வு எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் நிகழ்ச்சி இந்த பேரில் நம்முடைய இணையக்கூடிய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களை வரவேற்கிறேன். உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நான் தெரிஞ்சுக்கிறோம். அதிமுக ஓராண்டு ஆட்சி நிறைவடைகிறது, நாளைக்கு 2 ஆண்டை துவக்கிறது. அந்த கட்சியோடைய அந்த ஆட்சியோட லக்கானை நீங்க வைத்திருப்பவர்கள் அப்படின்னு பாஜக மேல கடுமையான விமர்சனங்கள் வரக்கூடிய நிலையில அது ஒரு ஆட்சிக்கு நீங்க அளிக்கக்கூடிய மதிப்பெண்கள், கடந்த ஆட்சியில் மன்மோகன் சிங் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டுகள் மதிப்பெண்கள் வைத்திருந்தார். ஸோ ஒரு மத்தியில் ஆளும் கட்சியாக மாநில ஆளுங்கட்சியுடைய ஓராண்டு நிறைவை என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க? தேர்ச்சி பெறவில்லை என்பதுதான் என்னுடைய மதிப்பெண்ணாக. அப்ப வழிநடத்தக்கூடிய வாத்தியார் சரியில்லை டெல்லியில் அப்படின்னு அதுவே தவறான ஒரு செய்தியாக இருக்கும் பொழுது லகான எங்க கையில் இருக்குன்னு சொல்றதே தவறான ஒரு செய்தி. அதை வைத்துக்கொண்டு இது தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக பாஜகவை தொடர்ந்து குறை சொல்லக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சென்னைக்கு பேட்டி கொடுத்திருந்த போது மாநில அரசுடைய செயல்பாடுகள் பற்றி தேர்ச்சி பெறவில்லைன்னு சொல்லி சொன்னாரா, இல்லாட்டி நிறைய திட்டம் அமிர்த் உட்பட பல திட்டங்களை குறிப்பிட்டு இதுல ஆகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு செயல்படும் சொன்னாரா அப்படின்னு உங்களுடைய நினைவு? அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களை நாங்கள் கொடுக்கின்ற சில அழுத்தங்களின் காரணமாக நிறைவேற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில் மத்திய அரசு அப்போ திட்டங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாதா? நல்லா கொடுக்கணும். மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலன்றதான குற்றச்சாட்டு. அதுதானே நான் சொல்றேன். என்னுடைய கேள்வி திரு வெங்கையா நாயுடு வந்த போது சென்னையில முதலமைச்சர் முன்னிலையில் அவர் சொன்ன விஷயங்கள் அம்ருத் உட்பட பல திட்டங்களை குறிப்பிட்டு காட்டி இது எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டங்கள். அம்ருத் சிட்டி ஆகட்டும், ஸ்மார்ட் சிட்டி ஆகட்டும், உதய் மின் திட்டம் ஆகட்டும், இது எல்லாமே மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை மாநில அரசு இப்பொழுதுதான் இந்த ஒரு 6-7 மாசமாக தான் செய்து கொண்டிருக்கிறது. அது ஜெயலலிதாவுக்கு பிறகு உண்மை அதுதான். நீங்க நீட்டு தேர்வு உட்பட எல்லாமே நம்ம ஜெயலலிதா உங்க சொல் பேச்சை கேட்கலையா, இல்லாட்டி ஜெயலலிதா சொல் பேச்சை கேட்க முடியலையா? இல்ல, அதாவது
அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய பார்வை பல்வேறு திட்டங்கள்ல ஒரு பிடிவாதமாக செய்யக்கூடாது என்பதுதான் அப்படிதான் இருந்துச்சு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர்கள் சொன்ன கோரிக்கையை தான் நீங்க ஜிஎஸ்டில இருந்து உதயில இருந்து அனைவருக்கும் உணவு திட்டத்தில இருந்து நீங்க ஜெயலலிதா வலியுறுத்திய கொள்கையை தான் நீங்க ஏற்றிருக்கீங்கிறது உங்களுடைய கவனத்துக்கு? இல்ல ஜிஎஸ்டி ஜெயலலிதா ஏற்கவில்லை. நீங்க எப்படி சொல்றீங்க? ஜெயலலிதா சொன்ன திருத்தங்களை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. ஜெயலலிதா வலியுறுத்திய திட்டங்களை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. அவர்கள் தவறாக சொல்கிறீர்கள். கிட்டத்தட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளிடம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவர்கள் எல்லாம் சொன்ன சில திருத்தங்களோடு செய்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஜெயலலிதா சொன்னதுதான் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜெயலலிதா சொன்னனால ஜிஎஸ்டி வந்தா நான் சொல்லிங்க. ஜெயலலிதா சொன்ன திருத்தங்கள் ஜிஎஸ்டில வந்தது அப்படிங்கிறது நீங்கள் அறிவீர்கள். மத்திய அரசு நீங்க கேட்டு பார்க்கலாம். அப்படியே இருந்தா கூட தவறு இல்லையா? தப்பு நான் சொல்றீங்க. தப்பு நீங்க பிடிவாதமா இருந்தா சொன்னீங்க இல்லையா? அவர் சொன்ன திருத்தத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் ஜெயலலிதா சரி என்பதான பொருள். இல்ல 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 இல்ல. அதாவது சில திருத்த ஜிஎஸ்டியே முடியாது, மாநில நலனுக்கு எதிரானதுன்னு ரொம்ப உண்மை. நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் மறந்துவிடாதீர்கள். ஜிஎஸ்டி அவர்கள் மாநிலங்களுக்கு எதிரானது என்று நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கருத்து 2012 வரை முதலமைச்சராக இருந்த போது நான் சொன்ன அதே கருத்தை மறுக்கிறேன். I can show the tweets. No, I can show you so many things. வாஜ்பாய் அவர்கள் நரேந்திர மோடி ஜிஎஸ்டி சார் வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல ஜிஎஸ்டி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜிஎஸ்டி கொண்டு வரான். இல்லன்னு மறுக்க முடியுமா? மேற்கு வங்காளத்தினுடைய முதல் சேர்மன் அதுக்கு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டியை எதிர்த்தாரா இல்லையா? சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதா எதிர்த்தாங்க. இல்ல சார் நீங்க இல்ல நான் சொல்றது இல்ல ஒரு நிமிஷம். அதாவது எதிர்த்து வாக்களித்தார்களா இல்ல? இவ்வளவுதான் விஷயமே. எதிர்த்து வாக்களித்தார்கள் வேண்டும் என்று கேட்பது வேறு, பாராளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிப்பது என்பது வேறு. மசோதாவை எதிர்த்தார்கள். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ஜிஎஸ்டி பிரச்சனையில மாநிலங்களவையில் ஒரு மாதிரியும் மக்களவையில் ஒரு மாதிரியும் அதிமுக நிலைப்பாடு எடுத்துருச்சு. அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் திரு மைத்ரேயன் அவர்கள் அந்த மாநிலங்களவை குழு தலைவர் என்ற பதவியை இழக்க நேரிட்டது. கட்சி நிலை உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் மத்தியில் அமைச்சராக கூடிய அவர் சொன்னார், ஜெயலலிதா அவர்கள் ஜிஎஸ்டி பிரச்சனையில மத்திய அரசுக்கு எந்த தர்ம சங்கடமும் என்னால் ஏற்படாது என்று உத்தரவாதம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் வெளிநடப்பு செய்தார் என்பது நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திரு வெங்கையா நாயுடு பயன்படுத்திய வார்த்தை. மக்களவையில எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லையா, ஓட்டு அளிச்சாங்களா இல்லையான்றதா இந்தியாவிலே ஜிஎஸ்டிக்கு எதிர்த்து வாக்களித்து அதிமுக தானே சார். மாநிலங்களவையில் வாக்களிச்சு அது தப்பா போச்சு. You have no other go. எல்லா மாநிலங்களும் எல்லா பார்ட்டியும் நீங்க எல்லாம் சொல்ல முடியும். மத்திய அரசுக்கு உதவுவதற்காக அவர் இந்த நிலைப்பாடை எடுத்தார் என்பது திரு நாராயணன் சொல்லல, திரு பாண்டே சொல்லல, திரு வெங்கையா நாயுடு சொல்லிருக்கார். நான் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய அணியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சற்று முன் விழுப்புரத்தில் பேச நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து பல இடங்களில் பேசி வரக்கூடிய விஷயம் தான். அவர் வந்து இந்த தர்ம யுத்தம், இந்த அம்மாவின் மரணம், அந்த சிபிஐ விசாரணை, இதெல்லாம் வந்து வழக்கமாக சொல்லிட்டு இருக்க விஷயம். அதை தாண்டி ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு கையாளாகாத அரசு தற்போது மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்குது என்று. கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் திமுக கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. இவ்வளவு கோபத்துக்கான காரணம் என்ன? கடந்த ஓராண்டு ஆட்சியை சொல்றீங்களா, அல்லது ஜெயலலிதா இருந்து இவர் 2 மாசம் இவர் முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த காலத்தை சொல்றீங்களா, அல்லது 3 மாசமா தற்போது இவர் முதலமைச்சராக இருக்க அந்த காலத்தை சொல்றீங்களா? கையாளாக அரசாக கடந்த 3 மாதத்தில் தான் மாறியதா? திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவிலே பள்ளி கல்வித்துறையை தவிர மற்ற துறைகளிலே ஒரு பெரிய அளவிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. மாறாக ஒரு மக்களின் அதிருப்தியை, அந்த மதுக்கடைகளை இடம் மாற்றுவதிலே மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. பெண்களை காவல்துறையினர் பல இடங்களிலே தாக்கி இருக்கிறார்கள். அதே போல நிறைய ஒரு தொழிற்சாலைகள் தமிழகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அம்மா அவர்கள் அந்த விஷன் 2023 என்ற ஒரு மாபெரும் திட்டத்தினை உருவாக்கி இருந்தார்கள். 15 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு முதலீடுகள் ஒரு 2023க்குள்ளாக வர வேண்டும். ஆனால் வந்த முதலீடுகளை திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது நினைவுல இருக்கா திரு பழனிசாமி?
இல்ல அது ஆரம்பிக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. 2-3 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு 2003 நினைவுடைய சரியாச்சுன்னா ஆமா 2003ல வந்து ஸ்கீம் போட்டாங்க. 2011ல ரொம்ப 2011 கடந்த ஆட்சியில நீங்க இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட விஷயம் 2023ங்க. கடந்த முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த போது எவ்வளவு நாள் எவ்வளவு முதலீடு வந்துச்சுங்கிறது சேர்த்து தானே பேசணும். எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில 3 மாசத்துல உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி எதிர்பார்க்கறீங்க முதலீடா? இல்ல, அதாவது இன்றைக்கு வந்த முதலீடுகள் திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகையினாலே அந்த ஒரு துறையிலே அவர்கள் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சவால் விட்டார் கோயம்புத்தூர்ல. எந்த முதலீடா திரும்ப போயிருக்கா நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொன்னாங்க. கியா மோட்டார்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் வெளியே போனதா சொல்லப்படுது. அது அவங்களுமே கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கான காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, இந்த ஆட்சியாளர் சொல்லி சொன்னாங்க. சோ 3 மாசத்துக்கு முன்னாடியா 3 மாசத்துக்கு பிறகு தெரியணும்ல. இல்ல, அதாவது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறவர்கள் அவர்களை திரும்ப அழைத்து அதற்குரிய காரண காரியங்களை ஆராய்ந்து அதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அதே போல நோக்கியா நிறுவனம் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டு நேரடியாக மறைமுக 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது. இஃப் ஐ எம் நாட் ராங். கரெக்ட். இல்ல, அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சில கொள்கைகளாலே சில வரி பிரச்சனைகளாலே அது ஏற்பட்டது. அது தமிழக அரசனுடைய பாதிப்பாலே அல்ல. இல்ல, அதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கியா மோட்டார்ஸ் போச்சுன்னு அவங்கள பேசி அழைச்சு திரும்பி கொண்டு வந்து இப்பதான் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நோக்கியா போகும்போது தமிழர்கள் 10,000 பேருக்கு 10,000 பேர் என்றால் 10,000 குடும்பம் 10,000 குடும்பம் வேலை இல்லாம போக போகுதுன்னு சொல்லி சொன்னா அவர்கள்ட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியிருந்திருக்கலாம் அன்னைக்கு. இல்ல, அதற்குரிய முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வரி பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த தொழிற்சாலை தொடர்ந்து செயல்பட முடியாமல் போய். ஓகே, என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது திரு பழனிசாமி. கையாளாகாத அரசு என்று அதிமுக அரசை தற்போதைய அரசை சொல்வதற்கான நியாயமான காரணம் என்ன இருக்க முடியும்? இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. சென்னையில் 2 லட்சம் மரங்கள் வருதா புயலிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை திரும்ப அந்த மரம் வளர்ப்புக்கு உரிய ஒரு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பொதுவாக அமைச்சர்களுடைய உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் குடிநீர் பிரச்சனைக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து திட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரை துவக்கப்படாத குடிமராமத்து திட்டம், கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட குடிமராமத்து திட்டம் முதலமைச்சராக திரு பழனிசாமி வந்த உடனே துவக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,37,000 விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அதே குடிநீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மர பிரச்சனைக்கு நான் என்ன சொல்றது, ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல எத்தனை மரம் நட்டு எவ்வளவு சோலை ஆக முடியும்னு உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். இல்ல, அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனங்கள் வந்து அவர்கள் மீது ஒரு தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. இந்த ஆட்சிக்கு இன்னும் 4 ஆண்டு காலங்கள் இருக்கிறது. அவர்கள் எந்தெந்த விதங்களிலே கவனத்தை செலுத்தி தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அது செய்யாமல் இருக்கிறார்களே என்ற ஆதங்கத்திலே தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தார். கையாளாகாத அரசுன்னு சொன்ன பிறகு விமர்சன நோக்கம் அல்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியும் தெரியல. நான் திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயமும் சரி, அதோட முக்கியமாக அந்த நிறுவனத்தை சேர்ந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி, கியா மோட்டார்ஸ் வந்து சென்னையை தான் விரும்பியது, தமிழகத்தில் தான் முதலீடு செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்ததை எங்களால் கொடுக்க முடியாமல் போனதால் நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு சொல்றாங்க. இதை விட நேரடியாக ஆட்சியுடைய திறன் பற்றி வெளிப்படைத்தன்மை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு வேறு எதுவும் இருக்க முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமையப்பெற்று ஓராண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த பொன்வேளையில் பல்வேறு சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த அரசும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பித்தான் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகத்தான ஆட்சியை ஆளுகிற கட்சியே திரும்ப ஆளும் என்கின்ற அங்கீகாரத்தை மக்கள் தந்தார்கள். ஆனால் தமிழக மக்களினுடைய தலையிலே இடி வந்து விழுந்ததைப் போல, தடி கொண்டு அடித்ததைப் போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து போனார்கள். ஆனால் மறைந்ததற்கு பின்னாலும் கூட உடனடியாக ஒரு புதிய அரசு அமையப்பெற்றது.
அந்த புதிய அரசு அமையப்பெற்று இடையிலே மாற்றுப்பாதைக்கு சென்று மீண்டும் நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்புகள் பெறப்பட்டு மீண்டும் ஒரு புதிய தலைமையின் கீழ் இன்றைய தினம் ஒரு அமைச்சர் அவை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தாய் பிள்ளையாக இருந்தவர் இன்றைக்கு தாய் இல்லை, வீட்டை குறை சொல்வது என்பது ஆட்சியை குறை சொல்வது போல, உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய சக அமைச்சர்கள் அவருக்கும் கீழே பணியாற்றியவர்கள் அத்தனை அமைச்சர்களும் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது அவருக்கும் கீழே பணியாற்றியவர்கள் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவருமே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே பணியாற்றியவர்கள். அதே அமைச்சர்கள் தான் இன்றைக்கு அதே துறையை 3 மாதங்களாக மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 மாதங்களில் அவர் கையாளாகாதவர்கள் என்று சொன்னது யாரை சொல்லுகிறார்? எந்த துறையை சொல்லுகிறார்? இந்த அரசையே சொல்றாருங்க. ரொம்ப தெளிவான பார்வை. இந்த அரசையே சொல்கிறார். அவர் சொன்ன ஒருவர் இருக்கட்டும், அவர் சொன்ன ஒருவர் இருக்கட்டும், நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பியது போல ரொம்ப தெளிவாக முதலீட்டாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்ததை எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போனதால், கொடுக்க முடியாமல் போனதால் நாங்க ஆந்திரா பக்கம் போயிட்டோம் சொல்றாங்க. இதை விட நேரடியான குற்றச்சாட்டு என்ன செய்யணும்? இல்லை, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அன்றைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் தங்கமணி அவர்களால் போடப்பட்டு தொழில் துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நிலைபெற்ற சூழ்நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து போனார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து போனதற்கு பின்னால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களில் இன்றைய தினம் அவர்கள் தமிழகத்தை விட்டு ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதை தவிர தமிழகத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் நேரடியான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது அரசல் புரசலாக பேசப்பட்ட விஷயம் இல்ல, பகிரங்க குற்றச்சாட்டு. எப்படி கையாளாகாத அரசுன்னு சொல்றாரோ அதே சொன்னார். அந்த முதலீட்டாளர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார் என்று சொன்னால் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்? துறையை சார்ந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றாரா, அல்ல ஆளுகிற முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றாரா, அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றாரா? யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்று சொன்னால் தானே அதற்கான விடையை தெளிவாக சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி சொன்னா இதுக்கு மேல ஸ்பெசிஃபிக்கா எப்படி சொல்லுவாரு தெரியல. ஒரு பொதுவாக ஆதாரமற்ற செய்திகளுக்கு நாம் விளக்கம் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, ஒரு முதலீட்டாளர் ஒரு மாநில அரசை பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்க முடியுமாங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. நான் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட சாமானிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் கேட்குற விஷயம், இந்த விவாதத்தில் 5 நண்பர்கள் பேசிய பிறகும் இந்த ஓராண்டு காலமாக நீங்கள் பார்த்த பிறகும் நீங்கள் வரக்கூடிய முடிவு என்ன? இந்த ஓராண்டு கால ஆட்சி பற்றி ஒரு சாமானியராக. இந்த ஓராண்டு கால ஆட்சியில் ஜெயலலிதா பண்ண ஆட்சி, அதுக்கப்புறம் நடக்கிற இப்போ ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி நல்லதாக இருந்தது, எந்த குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இல்லை சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் சொல்லக்கூடாது இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஆட்சியில் ஜெயலலிதா இருந்த ஒரு 6 மாத ஆட்சியில் நடந்த நல்ல விஷயம், ஜெயலலிதா இல்லாத அந்த அடுத்த 6 மாதம் நடந்த சரியில்லாத விஷயம் சொல்லுங்கள். சரியில்லாத விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ மக்களுக்கு என்ன வேணும்னா ஒரு நிலையான ஆட்சி வேணும். அந்த நிலையான ஆட்சி இப்போ இருக்குமா இல்லையான்ட்டு காலையில் எழுந்தவுடனே பேப்பர் போடுறது இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஆட்சி இருக்குமா இருக்காதா? 5.5 வருஷமா ஒரு அமைச்சர் இருப்பாரா மாட்டாரா பதறிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப அடுத்த 4 வருஷம் அரசு இருக்குமா இருக்காதா? அது ரொம்ப எந்த அமைச்சர் இருப்பாரோ எந்த அமைச்சர் போறோம் எவ்வளவு நாள் காலையில அது தமிழக மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? இன்னைக்கு ஆட்சி இருக்குமா இருக்காதா, நிலையா இருக்குமா இருக்காதா? அன்னைக்கெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே அமைச்சர் பதவி மாற்றப்பட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மா பயங்கரமான இரும்பு மனுஷிங்க. அமைச்சர் பதவி அரசு போயிருமா சொன்னா ஒரு இரும்பு அரசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல என்னங்க ஏங்க அமைச்சர் பதவி போனா அமைச்சர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம அமைச்சர் போனா இன்னொரு அமைச்சர் வருவாரு, ஆனா ஆட்சி நிலைக்கும் இல்லையா? ஆட்சியே நிலைக்குமா நிலைக்காதான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பெரும்பான்மை இருக்குங்க, 117 பேர் 122 இருக்குங்க. எதனால உங்களுக்கு இந்த அச்சம் வருது? அச்சம் வருது இல்லையா? ஏன்னா பேப்பர்ல அப்படி சொல்லிட்டே இருக்காங்க, இவங்களே அந்த பக்கம் போறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி தான் நியூஸ். ஓபிஎஸ் செக்ஷன்ல யார், இபிஎஸ்ல இருந்து யார் வராங்க? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. முதல்ல இந்த பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு இவர் மௌனம் கலைச்சதுக்கு பிறகு
ஒரு மாசத்துக்கு தான் மொத்தமாவே மாற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து அப்படியே இருந்துச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது 2 மாசம் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது 122, அதுக்கப்புறம் வந்து சபாநாயகர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானம் அதே 122. சோ ஒண்ணு கூட கூடல குறையல, அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. அப்ப நிலையான ஆட்சியில நீங்க சொல்லணும் மாறிட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு யாருமே மாறலையே. 12 எம்எல்ஏ 12 எம்பி அப்படியே 122 இருந்தா கூட அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது 2 பேருக்கும். ஒரு தே மெட் டுகெதர் எல்லாமே பண்ணாங்க. அது பண்ணிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்துருவோம் அப்படின்னாங்க. 2 பேரும் சேரல. ஓகே, எதுக்கு சேரணும்னு சொன்னாங்க? இந்த சின்னத்தை இது பண்ணணும், நம்ம வந்து ஏடிஎம்கே விடக்கூடாது அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அது ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. இந்த சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னார்? நீங்களே சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஆட்சி வேணும். இந்த நிலையான ஆட்சியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். நல்லது பண்ணுவார் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். ஓகே, நிலையான ஆட்சிங்கிற ஒரு பிரதானமான பார்வை அவருடைய டைம்ல நடக்காத ஒன்று எடப்பாடி அவருடைய டைம்ல நடந்திருக்குன்னா இந்த குடிமராமத்து தான். குடிமராமத்து முறையில வந்து அறிவிக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனா அதற்குண்டான நடைமுறைகள் எதுவுமே மருத்துவமனை 2 மாசம் மருத்துவமனை போயிட்டாங்களே. 2 மாசம் மருத்துவமனையில இருந்தாங்க. போன ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட ஒன்று இது. குடிமராமத்து முறை வந்து போன ஆட்சியிலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பே போன 5 ஆண்டு காலத்திலே அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனா நடைமுறைக்கே கொண்டு வராம அந்த விவசாய என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா கடந்த பட்ஜெட்ல 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது, செலவழிக்கப்படாமலே இருந்தது. அதுதான் அந்த ஆட்சி முடிவு போன 5 ஆண்டு ஆட்சியில அறிவிக்கப்பட்டது. ஆனா 2023 விஷன் 2023ல வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க சொன்ன மாதிரி மாநில அளவுல 5 கேம்பெயின் 5 இயக்கங்கள் வடிவமைப்பு. அதுலதான் முதல் இயக்கம் வந்து நீர் ஆதார மேலாண்மை மற்றும் குடிமராமத்து முறைக்கு புத்துயிர் ஊட்டும் இயக்கம். அது வந்து மேட்டூர் டேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து தூர்வாரம் அறிவிச்சு அவங்க அறிவிச்சு சில ஆண்டுகள் ஆயிருச்சு. ஜெயலலிதா அவர்கள் அறிவித்து தொலைநோக்கு திட்டங்களா நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் உடனே நடைமுறைக்கு வந்து இப்ப எடப்பாடியோட அரசுல ஒரு நல்ல விஷயமா நீங்க பாக்குறீங்க. ஆமா, வறட்சி வந்து இல்ல, ஒருவேளை அவங்க டைம்ல கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த வறட்சியை நம்ம சந்திக்க வேண்டியது இல்ல. இந்த வறட்சியை வந்து நம்ம தாக்கி பிடிச்சிருப்போம். ஆனால் இப்ப கொண்டு வர்றதுனால இந்த வறட்சியை இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தான் தாக்கி பிடிக்கிற சூழ்நிலை வருது. ஆனா இப்ப வந்த வரைக்கும் சந்தோஷம். திரு சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் நிலையான ஆட்சி இருக்குமா அப்படிங்கறது பெரிய கேள்வியா இருக்கு. இந்த நிலையான ஆட்சிங்கிற சந்தேகம் ஏன் வருது? இவங்க 122 பேர் இருக்காங்க, அவங்க 12 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 12ங்கிற எண்ணிக்கை கூட்ட முடியல, 122ங்கிற எண்ணிக்கை குறையல. அப்ப நிலையான ஆட்சி தானே வந்திருக்கணும். ஏன் இந்த சந்தேகம் வருது? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஏதாவது மூக்கை நுழைக்குமோ காலை நுழைக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதா? என்ன காரணத்தினால இந்த நிலைத்தன்மை பற்றி ஒரு கேள்வி வருது? அதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளரும் ஜெயிலில் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளரும் ஜெயிலில் இருக்காங்க. கட்சியை யார் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல ஏற்படுது. அது 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கம், அதனால எல்லாரும் சேர்ந்து நடத்துவாங்க. யாராவது ஏதோ ஒன்று நடத்த முடியாது இல்ல. ஒரு கண்ட்ரோல் வேணும். ஒரு கட்சின்னா ஒரு கண்ட்ரோல். கண்ட்ரோல் இல்லைன்னு யார் வந்து சொன்னான்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறேன். மக்கள் எப்படின்னாங்க, சீனிவாசன் சொல்ற பாயிண்ட் அறுதி பெரும்பான்மை இருக்கு, ஆனா அந்த பெரும்பான்மை உறுதியா இருக்கான்னு மக்களுக்கு தெரியல. சரியா? அதேதான். ஆக 122 பேர் இருக்காங்க, அது வந்து அறுதி பெரும்பான்மை தான். ஆனா 5 பேர் தானே இருக்காங்க. அவங்க நாளை காலையில மாறிடுவாங்களோ, இல்ல 10 பேர் தானே இருக்காங்களா, அவங்க வந்து பிஜேபியை தூண்டி விட்டுருவாங்களோ, இல்ல வந்து திமுக வந்து அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே தெரியும் அவர்களால் புதிய ஆட்சி அமைக்க முடியாது, இருக்கிற ஆட்சியை கவிழ்த்து விடலாம். சோ ஆட்சி கவிழ்வது என்பது ஆட்சி மட்டுமே இல்ல, சட்டமன்றத்தையும் சேர்த்து தான். சோ வேற யார் ஆட்சி அமைக்க முடியாது? அவங்களுக்கு 4 ஆண்டு சட்டமன்ற பதவிகள் போச்சு. சோ அதனால இந்த பிணைப்பு புள்ளியா இருக்கு. என்னுடைய கேள்வி இந்த எம்எல்ஏ எண்ணிக்கை பத்தி நான் பேசுவேன். என்னுடைய கேள்வி வந்து மத்திய அரசுடைய பார்வை, மத்திய அரசு இதுல தலையிடக்கூடிய தன்மை, மத்திய அரசு இந்த ஆட்சியை நிலையான ஆட்சியா வைத்திருக்க முயற்சி பண்ணுதா, இல்லாட்டி ஒரு நிலையில்லாத தன்மையில இருக்குது அப்படின்னு ஒரு அசைவிலே வச்சிருக்க மாதிரி பார்க்குதா? இல்ல, மத்திய அரசு பேர்ல வந்து நான் வந்து நிச்சயமா பழி போட மாட்டேன். என்னன்னா 356 இன்னைக்கு வந்து பிரயோகம் பண்ணவே முடியாது. ஆட்சி வந்து தனக்குள்ளே கவிழ்ந்தாதான் உண்டு, தனக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளால கவிழ்ந்தாதான் உண்டு. 356 பயன்படுத்த முடியாது, இந்த 122 பயன்படுத்த முடியும் இல்லையா? 122 பயன்படுத்த முடியும். ஆனால் இது வந்து எப்படின்னா எதிரிகளுக்கு இடையே இருக்கிற முரண்பாடுகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அரசியல் பண்ண முடியும். இது நம்ம சூத்திரம் கூட இல்ல, மாவோ வந்து சொல்லி இருக்கிற சூத்திரம். ஆனா எதிரிகளுக்கு இடையில முரண்பாடுங்கிறது என்னன்னா, நண்பர்களாக இருந்த எதிரிகளுக்கு இடையில முரண்பாடு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அது கடுமையா தானே இருக்கு, விரிசல் அதிகமாயிட்டே தானே போகுது. அதனாலதான் இவர் அவ்வளவு தூரம் கையாலாகாத தனம்னு திமுகவே பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துறாரு.
இதுல வந்து பாஜகவை நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய நினைவு சரியா இருக்குமானால் வெங்கையா நாயுடு அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்ன வார்த்தை, எங்களுடைய ஆதரவு கட்சிக்கல்ல ஆட்சிக்கு, அதனால தான் நாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருக்கக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத திரு கே.பி. முனிசாமி, ஒரு வழக்கறிஞராக மட்டுமே இருக்கக்கூடிய திரு மனோஜ் பாண்டியன், திரு பாராளுமன்ற உறுப்பினராக திரு மைத்ரேயன், முன்னாள் முதலமைச்சராக வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம், இந்த 4 பேர் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா ஆட்சிக்கான ஆதரவு என்னாச்சு? இல்ல, மோடி அவர்கள் வந்து இந்த ஓபிஎஸ் அந்த குரூப்பை வந்து சந்தித்தது அப்படிங்கிறது உண்மையாக வியப்பா தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஐயா கண்ணு தலைமையில விவசாயிகள் போன போது கூட அவர் சந்திக்கல. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்டபோது ஸ்டாலின் வந்து அந்த அதே குறைபாடை தான் அவர் சொல்றாரு. அது வந்து எனக்கே ரொம்ப வியப்பா தான் இருக்குது. மோடி அவர்களுக்கு எப்படி அந்த நேரம் கிடைத்து இவர்களை சந்திக்கிறாருங்கிறது. ஆனா அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் வந்து அவர் ஆதரிக்கிறாருன்னு எடுத்துக்க முடியல. என்னன்னா ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாராங்கிறதுக்குள்ளே போல அதிமுகவுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கறத பாஜக தீர்மானிக்குதான் நான் கேட்கிறேன். அதிமுகவுக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத பாஜக தீர்மானிக்குதுன்னா, அப்ப முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவி போன பிறகு அம்மா சமாதியில தியானத்தை உட்கார்ந்ததை பிஜேபியா தீர்மானிச்சது. அதற்கு பிறகு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திருக்கலாம்ல, அதற்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திருக்கலாம்ல. அப்படி ஒரு தியரி உண்டு, அது தனிக்கதை நமக்கு தெரியாது. அம்மாவோட ஆன்மா தானே வந்து சொல்லுச்சு. மோடியோட உங்கள்ட்ட வரேன், உங்கள்ட்ட இல்லாம நீங்க இன்னைக்கு வந்து பாஜக இல்லாம தமிழ்நாடு அரசு இல்லையே. என்னுடைய கேள்வி என்ன, அவங்க வெறும் யூகமா இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் தியானம் பண்ணதுக்கான காரணம் பிஜேபியா இல்லையாங்கிறதுலாம் யூகமான செய்தியா இருக்கும், அதுக்குள்ள போல. ஆனால் திரு தம்பித்துரை அவர்கள் மக்களவை துணை சபாநாயகர் கரடியா கத்துனாரு, சுத்தி சுத்தி வந்தாரு, பிரதமர் அவர் சந்திக்கல. அவரை நான் சொல்ல விவசாயிகளை விட்டுருங்க, எதிர்கட்சியில விட்டுருங்க. இந்த ஓ பன்னீர்செல்வம் பிரச்சனை வந்து அதிமுக 2 பட்டு கிடக்கும் போது திரு தம்பித்துறையை சந்திக்கல. ஆனா இப்ப வெறும் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய திரு ஓபிஎஸ் சந்திக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கே.பி. முனிசாமி சந்திக்கிறாரு, வழக்கறிஞராக கூடிய மனோஜ் பாண்டி சந்திக்கிறார். இதெல்லாம் எப்படி சந்திக்கணும்? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி பேசுறோம் சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ரொம்ப காமெடியா தான் இருக்கு. நான் அப்படி சீரியஸா இருக்கேன், நீங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல பாண்டே, இப்ப வந்து நீங்க வந்து தங்கமணியோட சந்திப்பு இருக்கு இல்லையா, தங்கமணி தம்பி, அதுக்கு பின்னாடி வந்து இப்ப அவர் சந்திக்கிறார். தங்கமணி அவரோட சந்திப்பு வந்து அவர் ஒரு துறை ரீதியான கூட்டத்துக்கு போயிருந்தார், அங்க சந்திச்சார். அமைச்சர் வந்து நம்ம வந்து எதை வந்து சரியான யோசிக்க முடியுமோ அதை மட்டும் யோசிக்கிறோம். தங்கமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு, ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தாரு. அந்த கூட்டம் தொடர்ந்து முடிஞ்சது, பிரதமர் பார்த்தார். ஓகே, அப்பயே பாத்தீங்கன்னா திரு தம்பித்துறையோட சந்திப்பு நடக்குது. தம்பித்துறை அவர்களும் எம் சுவாமிநாதனுடைய புத்தக வெளியீட்டுக்காக உள்ள போறாரு. அப்ப அங்க பிரதமருடைய வீட்டுல நடக்குது, அங்க சந்திப்பு. அதையும் நான் பொலிட்டிசைஸ் பண்ணல. திரு ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி சந்திச்சாருங்கிற வியப்பு மட்டும் தான் எனக்கு, வேற எதுவுமே இல்ல. ஓ பன்னீர்செல்வத்தை வந்து சந்தித்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து எந்த செய்தி குறிப்பு கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் சந்தித்த புகைப்படம் மட்டும்தான் வந்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தரப்பட்டது. அதுக்கு பிறகு நம்ம சொல்றது எல்லாமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்க இப்படி பாருங்க, ஓபிஎஸ் வந்து முதல்ல வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவரால் 12 எம்எல்ஏக்களுக்கு மேல திரட்டவே முடியல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த 122 பேர் ஸ்டிக்கான ஆயிருவாங்க, இவங்களை பதவிங்கிற அந்த துணி வந்து இந்த நெல்லிக்காய்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறது என்பதை பிஜேபி சரியாக புரிந்து கொண்ட பிறகு ஓபிஎஸ்க்கான ஆதரவுங்கிறது அங்க இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆதரவா எதிர்பார்க்கிற நிலைக்கே பிஜேபி ஏன் போகுதுங்கிறதா என்னுடைய கேள்வி. நான் அந்த கேள்வி உங்கள்ட்ட முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் கால உணர்தான், அதாவது பிஜேபி பின்னால் இருந்து இயக்குகிறதா, இதை இவங்க வந்து நீங்கள் லகான் வச்சிருக்கா, இதெல்லாம் வந்து இந்த சூழ்நிலையில் கேட்பதற்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலைமை ஏன் வந்தது? ஜெயலலிதாவை வந்து ஊழல் செய்ய சொல்லி பிஜேபி சொல்லிச்சா? சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு பிஜேபி காரணமா, நீதிமன்றம் காரணமா? டிடிவி தினகரன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீதிமன்றம் காரணமா, அல்லது அவர் கொடுத்த பணம் காரணமா, இல்ல அதெல்லாம் இல்லன்னு மறுக்கிறீங்களா? பணம் கொடுத்தாரா? அப்படித்தானே அந்த பணம் சொல்லிருக்கு. பணம் கொடுக்க முயன்றார், தேர்தல் அது அவர் இல்ல. சரி, அது அவர் இல்ல. சுகேஷ் சந்திரசேகர் யாருக்கு சொல்லுங்களேன் நீங்க? யாருக்கு எலெக்ஷன் ஆர்கே நகர்ல தேர்தல் எதுக்கு ரத்து பண்ணாங்க? ஆர்கே நகர்ல பணம் கொடுக்க முயற்சி பண்ணதா குற்றச்சாட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு எங்க நிரூபிக்கப்படல சார், நிரூபிக்கப்படல. சொல்லுங்க.
அது தேர்தல் ஆணையத்துல அப்போ யார் பெருவர் யாரு? விஜயதாரணி ஜட்ஜா இல்ல விஜயதாரணி ஜட்ஜ் இல்ல நரேந்திர மோடி மட்டும் தான் நாட்டுக்கே அந்த ஜட்ஜ் கேட்கல நரேந்திர மோடி மட்டும் தான் நாட்டுக்கே. அப்போ நரேந்திர மோடி சொல்லிதான் தினகரனை கைது பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ பாண்டே இவங்க எல்லாரும் தினகரன் ரொம்ப நல்லவர், அவர் குற்றமே செய்யல சொல்றீங்க. நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் பண்றோம். நான் உங்கள்ட்ட அது மாதிரியான பதில் தான் எதிர்பார்க்கிறேன். we are not here to support or certify anybody. நான் கேட்கக்கூடிய கேள்வி, டெல்லி போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது? யாருடைய கட்டுப்பாட்டில் வருது? மத்திய அரசு ஆப்பிரிக்கா கட்டுப்பாட்டில், ஆந்திரா கட்டுப்பாட்டில், மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் வருது. அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க, கேஸ் போறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஒரு அதாவது பிஜேபிக்கு அதனால you have to support BJP. I appreciate that. நான் நினைக்கிறேன் சார், ஒரு கையும் களவுமா தெல்ல தெளிவான கேஸ் அப்படின்னா அதே நகர்த்தி போயிருக்கீங்க சார். ஏன் சார் இடி கேஸ் தனியா போறீங்க? ஹவாலா பணம் சொல்லிட்டு ஒரே ஆளு பல குற்றங்கள் செய்யக்கூடாதா? ஒரே கேஸ் சார், ரெண்டு வழக்கு சார். ஒரே கேஸ் இல்ல, தவறா சொல்றீங்க. அந்தந்த துறை சார்ந்த எடுக்கத்தான் செய்வாங்க. என்ன பேசுறீங்க? ஒரே ஓட்டுக்கு 3 முதலமைச்சர். இது தவறான விஷயம் இல்ல சார். ஒரே குற்றவியல் நடைமுறைகளை காவல்துறை விசாரிக்கும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்கம் டாக்ஸ் விசாரிக்கும், அரசியல் விஷயங்களை பிஜேபி விசாரிக்கும். அப்போ கஜா கேஸ் வச்சு அதிமுக பண்ணும்போது வேற என்ன ஆப்பிரிக்க அரசு வந்து தப்பா பண்ணா யாருமே தப்பா சார். அப்ப நீங்க ஜட்ஜா கைது பண்ணது தப்புன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? என்னோட வெளிப்படையா உங்களை யார் சார் பாராட்ட முடியும்? நரேந்திர மோடி அவர்களை தவிர நாட்டுல ஜட்ஜே கிடையாது சார். இது சார் நான் சொல்றேன். இது மாதிரி என்ன சார் பாராட்டுறீங்க? எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் நியாயமா சொல்றேன். உங்களுக்கே ஊர்த்துது. நான் நல்ல விதமா சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்லுங்க தாராளமா. நான் தவறுன்றேன். இல்ல என்னோட கேள்வி சார், யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கேளுங்க. லஞ்ச கேஸ்ல வந்து ஒருத்த லஞ்சம் கொடுத்தானே எவன் வாங்குறான்னு சொல்லணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? இல்ல அதுதான் கண்டிப்பா சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? 60 நாள் முடிஞ்சு. அந்த நீதிபதிக்கு தெரியாதா? தெரியும். ரிமாண்ட் பண்ண நீதிபதி என்ன சொல்றீங்க? ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் சட்ட ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் நிறுத்தா 15 நாள் ஆகுதா? யாரும் ஜெயிலுக்கு வரட்டா? நான் வக்கீல் நீங்க வக்கீலா இருக்க ஜட்ஜ் ரிமாண்ட் கோர்ட்ல நீங்க வக்கீலா ஜட்ஜ் எத்தனை ரிமாண்ட் கோர்ட் நாங்க பாத்துட்டோம். ரிமாண்ட் கோர்ட்ல ஜெயிலுக்கு போய் பெயில்ல வர டைம் வந்தாச்சு. இன்னும் சொல்ல மாட்டீங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த பக்கம் வந்து டெல்லி போலீஸ் வந்து விட்டுருச்சு, அப்புறம் இடி வந்துருச்சு. ஓகே, தேர்தல் ஆணையம் தேர்தலில் தள்ளி வைத்தது. இதே போன்ற புகார்கள் இதே போன்று பத்தியா சொல்லி தான் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல் தள்ளி வச்சது. உடனே தேர்தல் நடத்தி முடிச்சிருச்சு. அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல நடந்த என்ன சார் சம்பந்தம்? கிடையவே கிடையாது. நான் ஒண்ணு தேர்தல் சம்பந்தம் நான் சொன்னேன். நீங்க தான் ஏன் சார் ஓடி ஓடி வர்றீங்க? நான் சொல்லவே இல்லை சார். தேர்தல் ஆணையத்தை பத்தி தலைமை தேர்தல் கமிஷனர் அதுக்கு மோடி தான் ஆணையரா? தலைமை தேர்தல் கமிஷனர் அப்பாயின்ட் பண்றது யாரு சார்? தேர்தல் கமிஷனர்களை அப்பாயின்ட் பண்றது யாரு? மத்திய அரசே கிடையாது. இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசினா உங்க காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பேசினீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி பேசுவது என்பது என்னை பொறுத்த வரல பாராட்டுகிறேன். அதுதான் கேட்டேன். நேரம் கொடுத்த சகோதரிக்கு நன்றி. அவங்களே ஆமா. அதனால என்னுடைய கேள்வி என்ன, தேர்தல் ஆணையம் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தள்ளி வச்சது. உடனே தேர்தல் நடத்தினாங்க. இங்க ஆர்கே நகர்ல முறை நடந்தா சொல்லி வச்சிட்டாங்க. இப்போ வந்து சிறையில் இருக்கிறார். இப்போ தேர்தல் நடத்தலையே அப்படிங்கிற வியப்பு தான் எனக்கு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. கேட்கணும். ஆமாங்க, நீங்க ஒரு கட்சியுடைய தலைவரா, நீங்க கட்சி தேர்தல் தள்ளி கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக மாநிலத்தில் சொல்லியிருக்காரு, மத்திய சொல்லிருக்காரு. எல்லாரும் பாஜக 6 மாதத்திற்குள்ள நடத்த. எங்க டிசம்பர் 5ஆம் தேதி ஆர்கே நகர் சீட் வேக்கன்ட். 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்தியால வந்து பல இடைத்தேர்தல் நடந்தது. அது கூட இந்த வேக்கன்ட் ஆர்கே நகர் சேர்க்கல. தேர்தல் சொல்றாங்க மே 5ஆம் தேதி எனக்கு வந்து ராசியான நாள், அதுல வந்து தேர்தல் சொல்லி கேட்டாருன்னு புதுக்கதை. அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தேர்தல் ஆணையம் தன்னுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உறுதியாக பணி செய்யும். அப்படி பணி செய்யறது கவர்மெண்ட் கேட்கல சார், பாஜக கேட்கிறேன் சார். நீங்க வந்து கவர்மெண்டா மட்டுமே தான் செயல்படுவீங்களா, ஒரு கட்சியாவும் செயல்படுவீங்களா? எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்கல்ல, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, அத மாதிரி தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். தேர்தலை தள்ளி வைக்க கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே மாறி இருந்துச்சு. ஒருத்தர் தள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க, தள்ளி கூடாதுன்னு சொன்னாங்க. அத மாதிரி திரு நாராயணன் வந்து இருக்க கூடாதா? இருக்காங்க.
2 பேரும் இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட இருந்தா ஜனநாயகம், ஆமாங்க. உங்கள்ட்ட இருந்தா ஜனநாயகம், அதிமுக இருந்தா முரண்பாடுங்க. அப்படி கிடையாது. நாங்க என்ன சொல்ல வரோம், பிஜேபியில இருந்தா 2 வியூ, அதிமுக இருந்தா 2 நாக்கு. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் ஷியாம் சார், அதாவது ஷியாம் சார் கூட 6 மாசத்துக்கு முன்னால ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு. நீங்க ரெட்டை நாக்குல பேசலையா? 6 மாசம் ப்ரூவ் பண்ணட்டுமா சார்? எவ்வளவு விஷயம் நீங்க வந்து நீங்க மாத்தி பேசுறீங்க. அப்படி நீங்க தான் 2 வியூ எடுக்க முடியாது. நீங்க கட்சி, அப்புறம் நாங்க வந்து பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள். இல்ல, நான் சொல்ல வருவது அந்த நேரத்துல ஆர்கே நகர் தேர்தல் நேரத்துல ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும். சரி, எப்ப திரு நடத்துறீங்க? ஷியாம் சொல்றது 2 கருத்தா இருந்தாலும் முரண்பட்ட கருத்தா இருந்தாலும் அது அவருடைய கருத்து. அதுல ஒரு நிமிஷம், அது அவருடைய கருத்து. முரண்பாடுகள் இருக்கலாம், இருக்கும். உங்கள்ட்ட நாங்கள் கேட்பது உங்களுடைய நிலைப்பாடு. அதில் முரண்பாடு இருந்தால் கேள்வி கருத்து 1000 முரண்பாடு, நிலைப்பாடு முரண்பாடு. தேர்தல் ஆணையம் தன்னுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படலன்னா அதை எல்லாருமே கண்டிக்க. நான் திரு கே.சி. பழனிசாமி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், திரு பன்னீர்செல்வம் அணியினுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடியவர். நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், மத்திய அரசுடைய தலையீடு தற்போதைய அதிமுக அரசுல இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் மத்திய அரசுடைய ஆதரவு இருப்பதாகவும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு ஆதரவு நிலை வந்து சந்தேகத்துக்குரியதாக தற்போது இருக்கக்கூடிய விமர்சனங்களை மறுக்கிறீர்களா? அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அசம்பிளியில் வந்து எம்எல்ஏக்கள் ஒரு மெஜாரிட்டி இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் திருமதி சசிகலா அவர்களது நியமனம் சரியா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு மட்டும் உடனடியாக அதற்கு விடை அளிக்கலாம். ஆனால் அதை காலதாமதப்படுத்துகிறார்கள். அந்த காலதாமதமானது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிளவுக்கு வழியை ஏற்படுத்துகிறது. அதை உடனடியாக தேர்தல் ஆணையம் பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையம் பற்றி அல்ல. ஒரு அதிமுக வந்து தலைமையோடு இயங்குதா, தலைமை இல்லாம இயங்குதா என்பது கேள்வி இல்லை. அதிமுக பற்றி சட்டமன்றத்துக்கும் தமிழக மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நடப்பது ஆட்சியை பற்றி தான் கேள்வி. அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நேற்று வரை திரு தம்பிதுரை அவர்களை மக்களவை துணை சபை சந்திக்க மறுத்தவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலினை சந்திக்க மறுத்தவர், திரு ஐயாக்கன் விவசாயிகள் சங்க தலைவர் சந்திக்க மறுத்தவர், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது உடனடியாக திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் ஒரு வழக்கறிஞரையும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரையும் சந்திக்கிறார் என்றால் என்ன காரணம்? இல்லை, நான் அது பதில் சொன்னது வந்து சாமானியர்களின் சார்பாக பேசிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து சொன்னார், 122 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு உரிய காரணம் வந்து அந்த தேர்தல் ஆணையத்தில் பெண்டிங்கில் இருக்கிற அந்த மனு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததுங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்காக அவர் சந்திச்சு கேட்டிருக்கிறாரு. இப்ப நீங்களே கூட யாருடைய நலன் சார்ந்து சந்திக்க முயற்சி பண்ணாரு? அவருடைய நலன் சார்ந்து இல்ல, திரு ஐயா கண்ணன் இவர் வந்து இல்ல அவர் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரசியல் இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் சந்திக்க முயற்சி பண்ணாரு. கேட்டாரு அவங்க கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சி தானங்க அது. அதெல்லாம் எதிர்கட்சி, நீங்க அனைத்து கட்சி கூட்டணி எப்படி பேசுவீங்க? அதுவே தவறு. முதல்ல பாமக இருந்துச்சா, பிஜேபி இருந்துச்சா, பாமக இருந்துச்சா, அதை எப்படி நீங்க வந்து அதை வந்து அனைத்து கட்சி கூட்டணின்னு சொல்லுவீங்க? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நாளை மறுநாள் பிரதம அமைச்சரை சந்திக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அப்படின்னு சொல்லாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இல்ல, he is the chief minister of Tamil Nadu. உங்களுக்கும் எனக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார்கள். அப்ப அதாவது யார் சந்திச்சாலும் தமிழகத்தில் இருந்து நிறைய பேர் பிரதமரை அணுக முடியும் என்பது ஒரு நல்ல தம்பிதுரை அவர்கள் பாஜக அதிமுக உடைய ஆட்சியிலும் கட்சியிலும் தலையிடுகிறது, அதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் துணை போகிறார் அப்படிங்கிறதா அரசியல் விமர்சனம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது உண்மை என்பது சந்தேகிக்கக்கூடிய வகையில் அவர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் திரு தம்பிதுரையை கூட சந்திக்கல. மக்களவை துணை சபாநாயகர் பார்லிமெண்ட் டெய்லி பார்க்கிற அவரை கூட சந்திக்க விடல. ஆனால் தற்போது வந்து முன்னாள் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறார், ஒரு வழக்கறிஞரை சந்திச்சிருக்கார், ஒரு முன்னாள் அமைச்சரை சந்திச்சிருக்கார், ஒரு எம்பியை சந்திக்கிறார்.
இதுக்கு வந்து அவர் திரு நாராயணன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். நான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து appointment கேட்கறாங்க, கொடுக்கறாங்க, இது இரண்டாவது முறையா நீங்க இந்த விவாதத்துல இது இரண்டாவது முறையா வருது. தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை போலவே நீங்கள் வந்து வைத்துக் கொண்டிருப்பது சரியானதாக எனக்கு படவில்லை. கேள்வி எழுப்பது என்னுடைய கடமை, கேள்வி எழுப்பது என்னுடைய கடமை, பதில் சொல்வது உங்களுடைய உரிமை. நானே இல்ல ஒரு நிமிஷம் பழனிசாமி சார், இல்ல திரு இல்ல ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை வந்து ஒரே நிமிஷம் திரு தம்பிதுரை அவர்கள் நான் சொன்னா கேட்காது திரு பழனிசாமி நல்லவங்க சொன்னா கேட்பாங்க, அதுதாங்க சொல்றோம். நல்லவங்க சொன்னா கேட்பாங்க, நல்லவங்களை எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிருக்கோம். நல்லவங்க சொன்னா கேட்பாங்க, நல்லவங்களா இருந்தா கட்சிக்கு. இதுல திரு தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகராக இப்பொழுதும் இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது திரு தம்பிதுரை அவர்கள் முதல்வருடன் சென்ற பொழுது அவரை வந்து அந்த அறைக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இது பத்திரிகையில் வந்த செய்தி, பிரதமர் அவர்கள் ஒரு துணை சபாநாயகர் புரோட்டோகால் படி இது போல வந்திருப்பவரை வரவேற்கவில்லை என்றால் தவறு என்று சொல்லி அடுத்த அறையிலே சென்று அவரை அமர வைத்து அவருக்கு மரியாதை செய்து எல்லாம் செஞ்சாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது அவர் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஒரு அவசர மசோதாவை கொடுத்து அது குடியரசுத் தலைவர் இருக்கும் பொழுது அதே கட்சி சார்ந்த எம்பிக்களை அழைத்துக் கொண்டு தம்பிதுரை சென்றது என்பது தவறான விஷயம். ஓகே, அதனால சரிதான். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கும் போது திரு கே பி முனிசாமி எங்க வந்தார், திரு மைத்ரன் எங்க வந்தார், திரு மனோஜ் சட்டமன்ற பிரதமர் வந்து இன்னார் தான் சந்திக்கணும், நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? ஐயா கண்ணு சந்திக்க மாட்டேன். நான் சொல்றேன் ஐயா கண்ணு பொறுத்தவரையில தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மாநில விவகாரம் இது மாநில முதல்வரை பார்த்து அவர்களுடைய போராட்டத்தையோ கோரிக்கையோ செய்திருக்க வேண்டியதை ஐயா கண்ணு 2 நாள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒருங்கிணைந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக வந்து சிங்கள வந்து பேசிட்டு இருக்காங்களா? குஜராத் விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் வந்து இல்ல பேசினாங்க. மத்திய ஆட்சி ஒண்ணுமே செய்யல நீங்க சொல்றீங்களா? இல்ல மத்திய ஆட்சி ஒண்ணுமே செய்யல நீங்க சொல்றீங்களா? ஐயா கண்ணு மட்டுமே விவசாய பிரதிநிதி இல்ல. எப்படி சொல்றீங்க? காஸ்ட் கமிஷன் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். ஐயா கண்ணு அவசியம் கிடையாது. ஐயா கண்ணு மட்டுமே விவசாயி இல்ல. விவசாயத்துக்கு விலை பொருளுக்கு யாரு விலை கோரிக்கைகள் நான் சொல்வது ஒரு மாநில அரசு இங்க இருந்து வறட்சி நிவாரண நிதியாக நிதியாக 47,000 கோடி கேட்டதே தப்புங்க. ராஜ்நாத் சிங் எதுக்கு சந்திச்சாரு, அருண் ஜேட்லி எதுக்கு சந்திச்சாரு, பிரணாப் முகர்ஜி சந்திச்சாரு, நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிந்த உண்மை ராஜ்நாத்துக்கு தெரியல, அருண் ஜேட்லி தெரியல, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திச்சாரு. இதை மாநில அரசின் மூலமாக எதிர்கொள்வோம்னு அதையும் மீறி நான் பிரதமரை சந்தித்தால் தான் போவேன் சொன்னது தவறுதாங்க. ஓகே நிச்சயமா ஓகே. திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம் இது விவாதம் பாஜக பண்றதுல தேசிய வங்கிகள்ல என்னால உங்களால அது இல்ல விவாதம். ஏடிஎம்கே பத்தி விவாதம். திரு முருகன் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் கேட்க விரும்புற விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 8 எம்எல்ஏக்கள் வந்து ஒருங்கிணைந்து கூடி முதலமைச்சரை சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். கோரிக்கை வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன், முன்னாள் அமைச்சர் திரு தோப்புங்கராஜன் 3 பேரும் சேர்ந்து அவர் தலைமையில் கிட்டத்தட்ட அரூர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஒரு தூசி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது அதிமுக தலைமை மீது, அதிமுக ஆட்சி மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறதா காட்டலையா? இல்லை முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர் திரு நாராயணன் அவர்கள் இந்த ஆட்சி தேர்ச்சி பெறவில்லை என்று அவர் சொன்னார். நான் முதலிலே அதை மறுக்கிறேன். எதிலே தேர்ச்சி பெறவில்லை? ஓராண்டு காலம் பல்வேறு சோதனைகள் நடந்தாலும் இந்த ஆட்சி கடந்து இன்றைக்கு வெற்றியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறது. ஒன்று.
மற்றொன்று வெற்றியின் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே இருக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வம் தலைமையில 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நீங்க நான் சொல்றேன், நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நாங்க ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நான் முதல்ல ஒரு கருத்தை சொல்லிடுறேன். நீங்க கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் குற்றவாளி என்று இவர் சொல்லுகிறார். இன்னும் நீதிமன்றம் அவர் குற்றவாளி என தீர்ப்பு சொல்லவில்லை. ஒன்று. மற்றொன்று, மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவர்கள் கட்சி கண்ட்ரோல்ல இல்ல, அதிமுக கட்சி கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன், கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவி இன்றைய தினம் எங்களிடையே இல்லை. கட்சியை காப்பாற்ற வந்த தலைவி சிறைச்சாலையில் இருக்கிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனாலும் கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவிலோ மாற்று கட்சியிலோ இடம்பெயர்ந்தவர்கள் சென்றிருப்பார்கள். ஆனால் கட்சி கட்டுப்பாட்டிலே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு தலைமை யார் என்று தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் அதற்கு தலைமை, அவர்தான் தலைமை செயலாளர், அவர்தான் எங்களை வழிநடத்துகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த கட்சி யாருடைய பின்புலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய பின்புலத்தில் இருக்கிறது. 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா இருந்தபோது கொடுக்கப்பட்டது. அதுல 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய தலைமையை ஏற்கல. 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய தலைமையை சந்த சின்ன கேள்வி எழுப்பி எங்க உடனடியா எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுங்க, மக்களுக்கு நாங்க கொடுத்த வாக்கு மக்களுக்கு நாங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. திருப்பூர் எம்எல்ஏ உண்ணாவிரதம் இருக்கிறாரு, சூலூர் எம்எல்ஏ அச்சுறுத்தல் கொடுக்கிறாரு. திமுக எம்எல்ஏக்கள் அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் இல்ல. நான் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இங்கே சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி விஜயதரணி வந்திருக்கிறார். நான் சட்டமன்றத்திலேயே சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் இருக்கையிலே அவர் இருக்கின்ற பொழுது வாய்ப்பு கேட்டு நான் மனுவை கொடுத்திருக்கிறேன். அவர் இல்லத்தில் இருக்கிற போது போயஸ் கார்டனில் சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை சம்பந்தமான கோரிக்கைகளை நான் வைப்போம். நடைமுறை உண்மையை பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் வந்து நம்முடைய சட்டம் சலைத்தவர்கள் ஜெயலலிதா ஒரு மனு கொடுக்கும் போது நம்முடைய முயற்சி எப்படி இருக்கும்? 8 சட்டமன்ற ஜெயலலிதா மனு கொடுக்கறதுக்கான முயற்சி இருக்கும். இன்னைக்கு 8 சட்டமன்ற முதல்வருடைய அலுவலகத்துல போய் முதல்வருடைய கேபின்ல போய் நான் சொல்றேங்க. இன்னைக்கு இருங்க நான் சொல்லிடுறேன். 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் எளிமையாக சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை சந்திக்கிறார். அவரிடத்தில் அனுமதி பெறுகிறார். அவர்கள் 8 பேரும் செல்கிறார்கள். எங்கள் தொகுதிக்கு இந்த நன்மை வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர அவர்கள் 8 பேரும் திமுகவிற்கு செல்லவில்லை. அவர்கள் 8 பேரும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு செல்லவில்லை. அவர்கள் 8 பேரும் காங்கிரஸுக்கு செல்லவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு தலைமை தாங்கி இருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைக்காமல் யாரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைப்பது? ரொம்ப சரி. 1991ல இருந்து 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா. என்னுடைய நினைவுல ஒரு முறை நீங்க சொல்லுங்க, நாங்க ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர் போய் ஜெயலலிதா பார்த்து தொகுதி திட்டங்களை நேரடியாக கேட்டோம் சொல்லி 91ல இருந்து 2016 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் சொல்லுங்க திரு முருகுமார். இல்ல நீங்க 7 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமா சந்திச்சது இல்ல. நீங்க சொல்றது உண்மை. அவங்கள நம்ம அனுமதி அம்மாட்ட கேட்போம். அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் 2 அப்பாயின்மெண்ட் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தருவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க இல்லத்துல போய் இதுக்கு முன்னாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்காக மக்களுக்காக போய் நின்னதே கிடையாதா? அப்ப நீங்க அதிமுக சட்டமன்ற தொகுதி பணி பண்ணதே கிடையாதா? தொகுதி பணி இல்ல பண்ணதே இல்ல. நாங்கள் முதலமைச்சரிடத்தில் கொடுக்க வேண்டியதை அவருடைய செயலாளரிடத்தில் கொடுப்போம். அவர் முதலமைச்சருக்கு அந்த கோப்புகளை அனுப்பி வைப்பார். அதற்கான விடை கிடைக்கும். நான் சட்டமன்றத்தில் கடைசியாக கொடுத்த கோப்பு சீமுஷ்ணத்தில் ஒரு வட்டம் உருவாக்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா நாளைக்கு அறிவிச்ச அறிவிப்பு. இன்னைக்கு சீமுஷ்ணம் வட்டமா இருக்கு. கோரிக்கை கொடுத்ததுனாலதான் அது அன்னைக்கு அதுக்கு விடை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக சென்றிருப்பது குற்றம் அல்ல. குற்றமா பார்க்கல. இன்னொரு கேள்வி நான் சுருக்கமா வைக்கிறேன். ஓகே, குற்றமே சொல்லலீங்க. அது வந்து இதற்கு முன்னாடி நடக்காத ஒரு முன்னுதாரணமா இருக்கே அப்படிங்கிற ஒரு வியப்பு மட்டும்தான். பாஜக அரசு அதிமுக அரசு மீது புதிய முன்னுதாரணமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஜனநாயகம் இதை நீங்கள் ஒரு புதிய முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு புதிய முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டாக ஜனநாயகம் மலர்கிறது என்று கொண்டாலே ஒரு சக சட்டமன்ற உறுப்பினர் ஜனநாயகம் மலர்கிறது என்று சொன்னாலே இதற்கு முன்னாடி மலரவில்லையா அப்படிங்கிற கேள்வி சேர்ந்தே தான் வரும் அப்படிங்கிற மருத்துவ திரு முருகமான கேட்கக்கூடிய கேள்வி, மத்திய பாஜக அரசு தற்போதைய அதிமுக அரசு மீது ஆளுமை செலுத்துகிறதா? திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் மாறி மாறி மத்திய அரசு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணி பார்த்தா மத்திய அரசு கோச்சுக்கிடாம இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை வெளியிடுது.
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்போ மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது, பல்வேறு நிதிகள் தேவைப்படுகின்றது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவை நாம் நாட வேண்டியிருக்கிறது, பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் எதற்காக சந்திக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஓகே, நான் திருமதி விஜயதானி அவர்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம், நிறைய திட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த நீரா திட்டம், பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய நீரா திட்டத்தை கொண்டு வந்தது, நீராதாரங்களுக்கான முயற்சி கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயை கொண்டு வந்தது, நிதி ஒதுக்கீடு பண்ணது, சென்னை தவிர அத்தனை மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டங்களை அறிவித்தது, மத்திய அரசிடம் தொடர்ந்து இந்நாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் போராடி கொண்டே இருப்பது, இது போன்ற விஷயங்கள்ல அதிமுக அரசு இந்த ஓராண்டுக்குள்ள, ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் ஓராண்டுல எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரமாட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் போன 5 ஆண்டு காலமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே முழுமையாக நிறைவடைய முடியாத ஒரு சூழ்நிலை தான். அவங்க விஷன் 2023 டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அதில் வந்து ஒரு 10% கூட செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்து நிறைய திட்டங்களை ஒட்டுமொத்தமாக அறிவிச்சாங்க. அதில் சில திட்டங்களே, அது இப்போ சில்லா நீர்மின் திட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே அது வந்து வெளிச்சத்தை காண முடியாத ஒரு திட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. மின்சார தேவையில வந்து நம்ம தண்ணீர் மின்சார தேவையை பொறுத்த வரைக்கும் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கிட்டு இருக்கோம். தண்ணீர் அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு தண்ணீரைனா நம்ம வந்து அதிக விலை கொடுத்து எதையுமே தண்ணீர் பெற்றுக்கலாம். நீங்க அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தண்ணீர் அடைஞ்சிருக்கோம்னா மின்சாரத்துக்கு மின்கட்டணம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு குறைவா கிடைக்கணும். கிடைக்கல. முதல்ல சொன்ன மாதிரி 100 யூனிட் எல்லா குடியிருப்புகளும் 100 யூனிட் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு ஏற்கனவே வந்து 12 மணி நேரம் இலவச மும்முனை மின்சாரம், நெசவாளர்களுக்கு வந்து 750 யூனிட்டுக்கு வந்து இலவச மின்சாரம். இதுக்கு மேல உங்களுக்கு முடியும். நெசவாளிகள் விவசாயிகள் எல்லா குடும்பத்திலும் பதிலா நம்ம பணம் கட்டக்கூடிய மின்சாரம் பாத்தீங்கன்னா அந்த முதல் 100 யூனிட் வந்து ரொம்ப ஒரு ஃபேன் ஒரு லைட் இருக்கிறவங்க தான் ஒரு 100 யூனிட். ஆனா அந்த தமிழ்நாட்டுல யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. இல்ல எல்லாம் நீங்க வந்து முக்கியமான வழக்கறிஞர், உங்களுடைய வருமானம் வேற இல்ல, முதல் 100 யூனிட் எல்லாருக்குமே தான் ஃப்ரீ. அதான் சொல்ல வரேன். ஆனா அதே நேரம் நீங்க பாக்கி உள்ள அமௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கி தான் இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறி இருக்குன்னா நம்முடைய உற்பத்தியில நம்ம தன்னிறைவு பெற்று இருக்கிறோம். நாங்களாம் அதை தான் எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்ற மின்சார பற்றாக்குறை இருந்த இடத்துல இன்னைக்கு பற்றாக்குறை இல்லாம இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை முழுமையாக தன்னிறைவு பெற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டு குறைந்த விலையில் மின்சாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நாம உருவாக்கணும். அதுதான் நாம வந்து முழுமையா தன்னிறைவு பெற்றது கூட முழு அர்த்தம். அந்த அர்த்தம் இன்னும் எழுத முடியல. 2023 டாக்குமெண்ட் வந்து அதுதான் சொல்லுது. ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட விஷன் டாக்குமெண்ட்ங்கிறது தொலைநோக்கு திட்டம் என்பது அதே தான் சொல்லுதே தவிர வெளியிலேருந்து மின்சாரத்தை நாங்கள் வந்து அதிக விலைக்கு வாங்கி தர்றோம்னு சொல்லலை. ஆகையால் இதே போல பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு நிறைவடையாத திட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த காலத்தில் அந்த சில மாதங்கள் இடையில இருந்த காலத்தில் அவர் வந்து நிறைய இந்த ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிந்ததே தவிர முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றல அவர் கவனம் செலுத்தல. 2 மாதத்துல என்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? குடிமராமத்து நிறைவேறலையா? இவர் வந்து 2 மாசம் தானே ஆகுது. 2 மாசத்துக்குள்ள தமிழகம் காணாத ஒரு புயல் ஏற்பட்டது, இங்க எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் ஒரு பெரிய சிக்கலா மாறிச்சு. அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டாரு தானே பார்க்கணும். அதாவது இந்த ஆட்சியோட அவலமே என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து நமக்கு வர வேண்டிய பெரிய தொகை வராமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதை வந்து அதாவது பன்னீர்செல்வம் அவர் இருந்தப்பவும் சரி, எடப்பாடி அவர்கள் வந்த பிறகும் சரி, போய் மத்திய அரசு கெஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலை தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெள்ள சேதத்துக்கும் வறட்சி சேதத்துக்கும் மட்டும்தான் நம்ம கூடுதலா கேட்டுட்டு இருக்கிறோமே தவிர அது நம்ம கூடுதலா கேட்டு இருக்கோமே தவிர அவங்க கொடுக்காம அந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல நீங்க பல்வேறு திட்டங்கள் நான் சொல்லக்கூடிய புரியல. அவங்க நிதி வரல. தமிழக எஸ்சி எஸ்டி ஃபண்ட் எல்லாம் 1900 crores வரணும். இன்னும் நீங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து சேர வேண்டிய நிதி 1900 கோடி அதுவே இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு தொகைகள் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி இன்னும் கிடைக்க பெறல. அது இன்னும் சம்பளம் போய் சேர வேண்டியது இருக்கு மக்களுக்கு. அதுவே இன்னும் நிறைய பெண்டிங் வச்சு 3 மாசம் பெண்டிங் வச்சுதான் ஒரு ஊராட்சியிலையும் இன்னைக்கு நிலுவை தொகையை நிலுவை சம்பளமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதிகள் பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடிகள் மத்திய அரசு பெற வேண்டிய நிதிகளை இன்னைக்கு வாங்க முடியாத இடத்தில்
ஒரு நிலைத்தன்மற்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, நான் வரேன் ஒரு விஷயம். திரு கே சி பழனிசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம் நான் அடுத்தடுத்து எடுத்துக்கணும். திரு கே சி பழனிசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், திரு முருகுமாறன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது கையாளாகாத அரசு என்று குற்றம் சாட்டினால் திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களும் திரு பன்னீர்செல்வத்துக்கு சகாவாக இருந்தவர்கள், திரு பன்னீர்செல்வத்துடைய தலைமைக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அதே சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே கட்சி, அதே ஆட்சி, முதலமைச்சரும் நிதியமைச்சரும் மட்டும்தான் மாறி இருக்காரு. ரெண்டே ரெண்டு நபர்கள் மாறும்போது கையாளாத ஆட்சின்னு சொன்னா தனக்கு பதவி கிடைக்கலங்கிற நம்ம தானே பார்க்கப்படும். அப்படி இல்லை. திரு செல்லூர் ராஜு அவர்கள் வைகை டேம்ல தெர்மோகோல் வச்சு ஒரு இது பண்ணினாரு. அது எப்ப நடந்தது? அதே மாதிரி திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இடத்துல அந்த ஐடி ரைடு அது எப்ப நடந்தது? அமைச்சர்கள் மாத்தி மாத்தி ஒரு திரு ராமமோகன் ராவ் வீட்ல ரைடு எப்ப நடந்துச்சு சார்? திரு ராமமோகன் ராவ் தலைமைச் செயலர் வீட்ல எப்ப ரைடு நடந்துச்சு? இல்ல, தலைமைச் செயலாளர் அவர் ஒரு அதிகாரி. நாம இப்ப பேசுறது அமைச்சர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மத்திய அரசு அதிகாரியா சார்? இல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரி. இல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரி சார். தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் அமர்ந்திருக்கும் போது அந்த பக்கம் சுத்தி வந்தா தலைமைச் செயலர் அறையில தலைமைச் செயலகத்துல ரைடு. இந்திய தமிழக வரலாற்றுல காணாத தலைமைச் செயலகத்துக்குள் வருமான வரித்துறை போய் சிடி கிடி டாக்குமெண்ட் என்னமோ எடுத்துட்டு போனாங்க. முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு பதவி விலகும் வரை ஒரு கமெண்ட் கூட பண்ணல பத்தி. இஃப் ஐ அம் நாட் ராங். இல்ல, நம்ம பேசிட்டு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தை பத்தி. திரு ஓ பன்னீர்செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களை பத்தி. இல்ல, அது அவர்கிட்ட ரைடு நடக்கலையே சார். ராமமோகன் ராவ் தலைமைச் செயலர் அவர் ஊழல் பண்ணிருக்காருன்னு எந்த ஆட்சியில் சார் ஊழல் பண்ணிருப்பாரு? அதற்கு முந்தைய 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி சார். நத்த விஸ்வநாதன் வீட்ல ரைடு நடந்தது. இல்ல நம்ம இது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட். அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அமைச்சர் அரசு என்பது அமைச்சர்கள் மட்டுமே இல்ல, அதிகாரிகளும் சேர்த்து. அதுவும் தலைமைச் செயலர், அதுவும் தலைமைச் செயலகத்துல கடந்த ஆட்சி திமுக ஆட்சியா இருந்தா கூட முந்தைய ஆட்சியில் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி. திரு ராமமோகன் ராவ் முதலமைச்சர் தனிச்செயலாளர் இருந்தவர், ஜெயலலிதாவுடைய தனிச்செயலாளர் இருந்தவர் ராமமோகன் ராவ். அது போக முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் வீட்ல ரைடு நடந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே நடந்தது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் மக்களினுடைய ஆதரவை இழந்திருக்கிறது. ஒரு கட்சிக்காரர்களுடைய ஆதரவை, கட்சியினுடைய ஆதரவை இழந்திருக்கிறது சொல்றதுக்கு பாருங்க. காங்கிரஸ் கட்சியில ஒரு கேள்வி எழுப்புறாங்க, மக்கள் ஆதரவு இழந்துச்சு காங்கிரஸ் கட்சி கேக்குது. திரு பன்னீர்செல்வம் அணி தலைமையில நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல, திரு முருகமணிமாறன் அவர்கள் எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு நாள் கூட செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு திருமதி சசிகலா அவர்களை நியமிக்கிற பொழுது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை தாங்கிறார் சொல்றாரு. அப்ப திருமதி சசிகலா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவியை திரு பழனிசாமியோ திரு பன்னீர்செல்வமோ யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வழி விடலாம் இல்ல? இவங்களே தானே சொன்னாங்க. ஒரு நாள் கூட நீங்க தானே சொல்றீங்க. இந்த நீங்க தானே சொல்றீங்க. பாருங்க, அவசரப்படாதீங்க. இல்ல நீங்க தானே சொல்றீங்க. பொறுத்து பாருங்க, அவசரப்படாதீங்க. மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி. மீண்டும் இப்ப கழக பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுப்பாங்க. ஏன் அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க? ஓகே, இல்ல ஜெயில்ல இருந்து பொதுச் செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் இல்லை என்று சொன்னாலும் கூட பொறுப்பான அதிமுக செயல்படுகிறது. முருகமாறன் ஒரு நிமிஷம், திரு பழனிசாமி ஒரு நிமிஷம். இது ஆட்சியை பற்றி விவாதம், அதிமுக கட்சியை பற்றி விவாதம் அல்ல. நான் அது புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அது இருக்கட்டும். நீங்க பொதுச் செயலாளர் கூடி முழுவீங்களா, தேர்ந்தெடுக்கலாம், நியமிக்க போறீங்களா, அதை பத்தி யாராவது டிஸ்பியூட் பண்ண போறாங்க? அடுத்த விஷயம் நான் வரேன். கிட்டத்தட்ட திரு முருகமாறன் கேட்க கேள்வி, கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடன் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கடன் இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை தென்னிந்திய மாநிலங்களிலே அதிகமா இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் 6 ஆண்டு கால அதிமுக அரசுடைய செயல்பாடா பார்க்க போறோமா? அல்ல, இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கடன் தொகைகள் எல்லாம் 6 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடன் தொகைகள் அல்ல. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்பட்ட கடன் சுமைகள் 2006-11 ஆட்சியில 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற எண்ணிக்கையை திமுக ஆட்சியில் கடன் அடைந்த போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவ்வளவு பெரிய அறிக்கை விட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன், என்ன ஆட்சி போங்க அப்படின்னு. இன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்.
இன்றைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க கடனா இருந்த போது எல்லா துறையுமே தவிச்சது. இன்றைக்கு மின்துறை, இன்றைக்கு போக்குவரத்து துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைகள், சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சது. இன்னைக்கு இவ்வளவையும் நீங்க கொண்டு வரணும்னா அந்த கடன் சுமைகளை, நீங்க இருக்கக்கூடிய கடன் சுமைகளை மையமாக வைத்துத்தான் 2011 நாம் அரசு செய்ய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். திரு முருகுமாறன், நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர், என்ன விட நிறைய விவரங்களை தெரிந்து கொண்டவர். ஆண்டுதோறும் மின்சார கொள்முதலுக்கு தமிழக அரசு செலவழிக்கக்கூடிய தொகை தெரியுமா? அதுதான் இருக்கிறது. மின்சார கொள்முதலுக்கு ஆண்டுதோறும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம். அப்ப நம்ம என்ன நிர்வாகமா பாப்போம்? அப்ப ஏன் கடன் தொகை கூடாது? 25,000 கோடி ரூபாய் என்னுடைய நினைவு சரியா இருக்குமா? 25,000 கோடி ரூபாய் சொன்னாங்க. இல்ல சார், சார் அதிக விலை நீங்க 25,000 கோடி ரூபாய் வாங்குறது உண்மை. அதிக விலை கொடுத்து வாங்குறது உண்மை. நான் ஒண்ணு சொல்லுங்க. இருங்க. நம்ம சகோதரி விஜயதரணி கூட சொன்னாங்க, ஒரு மின்சார திட்டங்கிறது உடனடியாக ஒரு திட்டத்தை வடிவமைத்து அந்த திட்டத்தின் மூலம் பயனை பெற முடியாது. அது 5 ஆண்டு கால திட்டம், 6 ஆண்டு கால திட்டம், 3 ஆண்டு கால திட்டம் என்று திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு திட்டங்கள் இன்றைக்கு தொகுக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. இதற்கிடையில் இருக்கக்கூடிய மின் பற்றாக்குறையை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் பிறரிடமிருந்து வாங்கிதானே அதை போக்க வேண்டும். எப்படி போக்க முடியும்? திரு முருகுமாறன், என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் 2011 இருந்து மே மாசத்திலிருந்து அதிமுக ஆட்சி, 2011 இருந்து வெளியில மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் மின்சார கொள்முதலுக்கு மட்டும் செலவழிக்கக்கூடிய தொகை 25,000 கோடி. நான் தவறா கூட இருக்கலாம். 25,000 கோடி. 25,000 கோடி. அப்ப 6 வருஷத்துக்கு 25,000 கோடி நீங்க போட்டு பாருங்க. 2011ல மின் பகிர்மான கழகத்தில் வைத்துக் கொண்ட தொகை மட்டுமே 50,000 கோடி. இப்ப கடன்களையும் அடைத்து முதலீடுகளையும் செய்து மின் கொள்முதலும் செய்ய வேண்டுமானால் கடன்களை பெறாமல் எப்படி செய்ய முடியும்? இல்ல சார் கடன் இல்ல. நான் 25,000 கோடி கடன் பத்தி பேசல சார். நான் 25,000 கோடி செலவு பத்தி பேசுறேன். 50 திமுக ஆட்சி விட்டு போகும்போது மின் பகிர்மான கழகத்துடைய கடன் 50,000 கோடி. இப்போது மின் பகிர்மான கழகத்துடைய செலவு ஒவ்வொரு ஆண்டும் 25,000 கோடி. கடன் தாண்டி செலவு மின்சார கொள்முதலுக்கு மட்டுமே. பேசலாமா கொஞ்சம்? மின்சாரத்தை நாம் கொள்முதல் செய்ய வேண்டிய அத்தியாவசிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டது யார்? அதுக்கப்புறம் 6 ஆண்டு ஆட்சியில் இருக்கீங்களங்க. கடன் மீதான வட்டி மட்டுமே 15,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் கட்டறோம் சார். நாங்க 6 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிறது உண்மை சார். 5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் விழுந்த அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, அவங்க புதிய மின் உற்பத்தி திட்டங்களையோ புதிய மின் நிலையங்களையோ புதிய திட்டங்களையோ வகுத்திருந்தால் இந்த சூழ்நிலைக்கு நாம் மறந்திருக்க முடியாதுல்ல. நீங்க 15,000 கோடி வட்டியே கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு. 15,000 கோடி மிச்சம் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட இன்டு 6 வருஷம். அதே மாதிரி 25,000 கோடி செலவை தன்னிறைவு பெற்ற திட்டமா மாநிலமா இருந்தா அதை மிச்சம் பண்ணியிருந்தா 1.25 கோடி லட்சம். அதே மாதிரி இது ஒரு 90 லட்சம் 2 லட்சம் கோடி மின்சாரத்துறையில எப்படி மிச்சப்படுத்தணும்ங்கறீங்க? நிதி நிர்வாகம் சரியில்லை. எப்படி மிச்சப்படுத்தணும்ங்கறீங்க? நிதி நிர்வாகம் சரியில்லை. மின்சாரத்துறையை எப்படி மிச்சப்படுத்தணும்னு சொல்றீங்க? எப்படி நிதி நிர்வாகம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க? முழுமையா நிறைவேற்ற எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க? நீங்க முக்காவாசி எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? பழுதடைந்து நின்னு போயிடுது. ரொம்ப எளிமையான திட்டமும் பழுதடையல. ஏன் பழுதடைந்து போகுது? எந்த திட்டமும் பழுதடையல. முழுமையா நிறைவடைந்த திட்டங்களா இருந்தா ஏன் பழுதடைந்து போகுது? எப்ப பார்த்தாலும் ஓடுறது கிடையாது. வெளியில இருந்து வாங்குறீங்க. சரி இடைவேளை எடுக்கிறீங்க. கான்ட்ராக்ட் போடுறதே இருக்க கூடாது. நீங்க சொல்றீங்க சொந்தமா உற்பத்தி பண்ணணும். என்ன கான்ட்ராக்ட் போடுறீங்க? வெளியில கான்ட்ராக்ட் இல்ல மின் உற்பத்தி பண்ணனும். ஒரு நாள் எப்படி மேடம் உற்பத்தி பண்ண முடியும்? மின் உற்பத்தி பண்ணனும் ஒரு நாள்ல எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? 6 வருஷம். அது ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் வரணும்னா நீங்க 6 வருஷத்துல இங்க பாருங்க மேடம் 2011ல நாங்க ஆட்சிக்கு வரோம். 2011 ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த துறையை நாங்க ஸ்டடி பண்றோம். அந்த துறையில உள்ள கடன்களை அடைக்கிறோம். அந்த துறைக்கான முதலீடுகளை ஒதுக்குறோம். புதிய திட்டங்களை தரோம். மின் உற்பத்தி செய்யக்கூடிய தருணங்களை செய்ய முடியும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேணும்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேணும்னா 10 மாசம் ஆகும்ல. 5 மாசத்துல எப்படி செய்ய முடியும்? 6 வருஷத்துல எப்படி செய்ய முடியும்? 6 வருஷம் ஒரு 6-7 குழந்தை பெற்றெடுக்கலாம். ஓகே, நான் வரேன். திரு கேசி பழனிசாமி இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். திரு கேசி பழனிசாமி, அதாவது நம்முடைய கடன் தொகை 5 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் 80,000 கோடி ரூபாய் 80,000 ரூபாயாக மாறி இருக்கிறது. இதற்கு நீங்கள் 3 மாத கையாலாகாத எடப்பாடி பழனிசாமி அரசு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது, அப்புறம் திரு பன்னீர்செல்வம் இருந்த போது எல்லா
எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க சொல்லி நினைக்கிறேன். அதற்கு என்ன பதில் சொல்ல போறீர்கள் திரு பழனிசாமி? இல்லை, நிச்சயமா அது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதை சரி கட்டுகிற வகையிலே அந்த விஷன் 23 என்பதை உடனடியாக இந்த அரசாங்கம் ஒரு ஹை பவர் கமிட்டி, ஒரு எம்பவர்டு கமிட்டி ஒன்றை அமைத்து அதை அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்பத்தியை பெருக்கி வரி ஆதாரங்களை, அரசாங்கத்தினுடைய வருமானங்களை பெருக்கினால் மட்டுமே இந்த கடனை குறைக்க முடியும். அரசாங்கத்தோட வருமானத்தை எப்படி சார் கூட்டலாம்? ஒரே ஒரு ஐடியா சொல்லுங்க சார். மணல் வந்து செய்ய முடியாது, டாஸ்மாக் வந்து செய்ய முடியாது, என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க சார். நீங்க 2 மாசம் முதலமைச்சர் இருக்கீங்க, நீங்க 3 முறை முதலமைச்சர் இருந்தாங்க, நீங்க சொல்லுங்க ஜிஎஸ்டி நோக்கி தான் எல்லாம் ஜிஎஸ்டி நோக்கி போயிடுச்சு. நான் கேக்குறேன் சார், கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிமுக ஆட்சியில போயிருக்கு 6 ஆண்டுகள் அதிமுகல. நீங்க 3 மாசம் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல போறீங்களா கேக்குறேன். அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்களா? 6 வருஷம் நீங்க தானே நிச்சயமாக ஒட்டுமொத்த 6 வருஷம் நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்த ஒரே பிரேக் வந்து இல்ல அவர் கிளம்பணுங்கிறார். அதாவது எதிர்காலத்தில் வந்து அந்த விஷன் 23 வந்து அவர்கள் நல்ல முறையில் செயல்படுத்தினாங்கன்னா இந்த 5 லட்சம் 6 வருஷமா நீங்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் சொல்றீங்க. ஓகே ஓகே யார் இருந்தாங்க அதை தான் பார்க்கணும். ஓகே, நான் சாமானியர் பார்வையில் வந்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம், உங்களுடைய இறுதியான பார்வை இந்த ஓராண்டு ஆட்சி பற்றி. ஓராண்டு ஆட்சி பற்றி அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ நிலையான ஆட்சி வேணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ இருக்கிற அரசு நிலையான ஆட்சி 4 ஆண்டுகளை கடந்துரும்னு தோணுதா? அது தோணலை. அதான் மக்களுக்கு அது தோணலை. 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ரோடு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கவுன்சிலரிடம் போய் பார்ப்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம். ஒரு கவுன்சிலர் போய் பார்க்குறச்ச அவர் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, நான் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஆள், எனக்கு இந்த ஆட்சியில் வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஓகே, மக்கள் ஃபஸ்ட்டு போய் கவுன்சிலரை பார்த்த உடனே நீங்கள் இபிஎஸ் ஆளா ஓபிஎஸ் ஆளான்னு கேட்குற நிலைமையில் இருக்கும் இப்போது. அது ஒன்று. செகண்ட் வந்து இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி வந்து ஹஸ்பண்டோட ப்ராப்ளம், அவர் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. இந்த ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க சார் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. வாரத்துக்கு 4 முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவாங்களா? இல்லை இல்லை, இதான் அப்புறம் எப்படிங்க ஒரு கமெண்ட் இல்ல அப்படி சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவிகள், ஒரு சாமானியர்கள் விவரம் தெரியாம சொல்றாங்க. நம்ம பாக்குறதா இல்ல, தெரியாம சொல்ல மாட்டாங்க யாரும். பக்கத்துல இருக்கவங்க, எதிர்க்க இருக்கவங்க பேசி கேட்டுட்டு தான் சொல்றாங்களே தவிர யாரும் வந்து அவங்களா ஒரு முடிவை யாரும் எடுக்க முடியாது. இது வந்து செவிவழி செய்தியா வரலாம் சார். பத்திரிகையாளர் திரு ஷியாம் இருக்காங்க, வழக்கறிஞர் கூடிய திருமதி விஜயதானி இருக்காங்க. இவங்க எல்லாம் காவல்துறை நிலையத்துல வந்து ஐஜில இருந்து ஏடியா வரைக்கும் பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு வர காரணம் நீங்க சொல்லக்கூடிய சாமானியர்கள் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி சுத்தி போயிருவாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. நம்ம அப்படிதான் போயிருவோம். அப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் எங்க மதிப்பு இருக்குங்கிற கணிப்பு இல்லை. 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட அப்ப போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் சொல்லிட்டு வந்தேன், ஒண்ணுமே சொல்லல அவங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய இறுதியான பார்வை இந்த ஓராண்டு ஆட்சி பற்றி? இந்த ஓராண்டு ஆட்சியை பொறுத்தவரை எதுவும் நகராத ஒரு ஆட்சியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் பத்தி தான் இன்னைக்கு பெரிய அளவுல வெளியில பூகம்பமா மாறி மாறி விவாதிக்கப்படுற விஷயங்களை தவிர உள்ள அந்த மாதிரி பிரச்சனை உள்ள சட்டமன்றத்துக்குள்ள விவாதமே இல்லையே. சட்டமன்றத்துல மானிய கோரிக்கை டிமாண்டே நடக்கலையே. அப்புறம் தானே சொல்றாங்க இனி கூட்டினாதான் தெரியும் சட்டமன்றத்துல நிலைமை என்னன்னு. ஆனா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விவாதமே நடைபெறாத ஒரு அரங்காக தான் சட்டமன்றம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படலைங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுகவுடைய செயல் தலைவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 அறிக்கையில் விடுறாரு, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 பேட்டி கொடுக்குறாரு. அப்ப விவாதங்கள் அதுக்கு பதில் அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட விவாதம் எங்க ஒரு மக்கள் நடக்கிற விவாதம் இல்ல. அது சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மத்தியில் அந்த விவாதம் நடைபெறணும். இப்ப நாங்கெல்லாம் தொகுதி எம்எல்ஏக்கள், எங்க தொகுதியின் தேவைகள் என்ன, மக்கள் தேவைகள் என்னங்கிறது பேசுறதுக்கு எங்களுக்கு இடம் வேண்டாமா? வெறும் 2 தலைவர்கள் மட்டும் அறிக்கைகளை பரிமரிச்சுக்கிட்டு அப்ப மத்த ஒவ்வொரு நூக்கன் கார்னர்ல நடக்கிறது என்னங்கிறது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் இல்லையா? 2016-17 மட்டுமே கிட்டத்தட்ட 39 நாள் சட்டமன்றம் கூடி இருக்குது. இதற்கு முன்னாடி ஒரு ஆண்டுல வந்து அதிகபட்சமா கூடுதல. சராசரியா நம்ம 5 ஆண்டுகள்ல வந்து 200 நாள் தான் நம்முடைய சட்டமன்றத்துடைய ஆவரேஜ். அது 91-96ல இருந்தே ஓடிட்டு கூடிய 200 நாள் தான் ஆவரேஜா. இதுல ஒரு வருஷத்துல 40 நாள் கடந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு. அப்ப சட்டமன்றத்தை கூட்டவே மாட்டாங்கிற குற்றச்சாட்டு நியாயமானதா? இந்த தடவை நீங்க வந்து வெறும் பட்ஜெட்டுக்கு பொது விவாதம்
விவாதம் மட்டும்தான் நடந்துச்சு. ஆமா, டிமாண்டே நடக்கலையே. மாட்டேன்னு சொல்லலையே, கூட்டம் தான் சொல்லிருக்காங்க. மாட்டேன்னு சொல்லி இனிமே எப்ப கூட்டி எப்ப ப்ரொவைட் பண்ணி ஜூன்ல 2016 நிதிகள் எதுக்குமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணாம இருக்காங்க இல்லையா? அந்த பிரச்சனை நடந்துட்டு இல்ல, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிட்டத்தட்ட 60 விழுக்காடு நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இது 5 ஆண்டுகளுக்கானது, ஓராண்டுக்கான பட்ஜெட் தான். இதுக்கான நிதி ஏற்கனவே மானிய கோரிக்கை முன்னாடியே வந்து எடுத்து ஒதுக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கீங்க இல்லையே. எந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படணுங்கிறது விவாதம் இல்லாம பண்றது தவறு இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகள் முன்வைத்து அதுக்குண்டான நிதிகளை கேட்டு பெறணும். இந்த நிதிகள் அவங்க தன்னிச்சையாக அவங்கவுங்க நினைக்கிற திட்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எதற்காக அப்ப சட்டமன்றம்? எதனால ஏன் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தை கேட்டு செயல்படுற இடத்துல இல்லைங்கிறது தானே வருது? உங்களுடைய இறுதியான பார்வை திருஷ்யா? என்னுடைய இறுதியான பார்வை வந்து எடப்பாடி அவர்கள் தனது முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஜெயலலிதாவின் கனவு திட்டமான உழைக்கும் மகளிருக்கு 50% மானியத்திலே இருசக்கர வாகனம் அதை வந்து அவர் வந்து அறிவிப்பு செய்து விட்டார். கூடுதலாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடியாகிவிட்டது. கூடுதலா 2000 டாஸ்மாக் மூட சொன்னா மூட மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல ரியலாவே சிக்கல் இருக்கு. இப்போ உதாரணமாக வந்து பேராவூரணிங்கிறது எங்க பகுதி. அதுல வந்து அந்த ரோடே வந்து சேது ரோடு, சேது ரஸ்தா. எல்லா கடையும் வந்து சேது ரஸ்தால இருக்கு. எல்லா கடையும் அடைச்சாச்சு. ஆக இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்புங்கிறது வந்து இந்தியா பூராவுக்குமே வந்து ப்ராப்ளமா இருக்கிற தீர்ப்பு. ஆனா நம்ம அதை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், அதிமுக ஆட்சியுடைய நோக்கம் நேரம்லமா நான் சொல்ல வரேன், கடையை அடைப்பதுதான் அதிமுக ஆட்சியுடைய நோக்கம்னு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னா சந்தோஷமா கூட்டிட்டு போக வேண்டியதானே? வயக்காட்டுக்குள்ள நடுக்காட்டுக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு திடீர் ஒரு கடை முடிச்சு அதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா டாஸ்மாக் வந்து 6000 கடை இருந்துச்சு. 2000 கடை 2500 கடை போதுங்கிற நிலைமையில தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அப்பதான் ஜெயலலிதா வந்து அவங்க படிப்படியாக லிட்டராக வந்து நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது பிராக்டிக்கலா நாட் பாசிபிள்ங்க. ரீசன் என்னன்னா, குடிப்பது என்பது தனி மனித சாய்ஸ் தான். நீங்க உலகத்துல எங்கேயுமே நடத்தவே முடியாது. இந்த மது விலக்குங்கிறது மது விலக்கு அமல்படுத்தப்படுகிற குஜராத்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் லெவல்ல இருக்கிற ஒருத்தரோட மகன் வந்து மதுவிலக்கு குற்றத்தில் வந்து கைது செய்யப்படுகிறார். பீகார்ல கைது செய்யப்படுகிறார்கள். இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் செய்திகள்ல. மதுவிலக்கு என்பது ஒரு கனவு திட்டங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, திரு நாராயணன், உங்களுடைய இறுதியான கேள்வி உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய பதில் சேர்த்து வச்சிடலாம். திரு சுப்பிரமணியம் ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்ட் பில்டிங் கட்டக்கூடியவர், அவர் வந்து நாமக்கல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. விஜயபாஸ்கருடைய நண்பராக இருந்தால் சொல்லப்பட்டவர். அவர் தற்கொலை பண்ணிட்ட போது அவர் வந்து ஒரு கடிதம் எழுதிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிருக்கிறாரு. ஐடி ஆபீசர் வந்து என்னை கொடுமைப்படுத்தினார், மிரட்டினார், அச்சுறுத்தினார் அப்படின்ட்டு. இதே ஒரு குற்றச்சாட்டை அதே போல ஒரு ஒப்பந்ததாரர் அதிமுக இருக்கக்கூடிய வேற யார் மொழியோ, திமுக வேற யார் மொழியோ, காங்கிரஸ் கூடிய வேற யார் சொல்லியிருந்தா பாஜக போன்ற கட்சியில் விட்டுருக்குமா? ஒரு மத்திய அரசு அதிகாரி சொல்லப்பட்ட போது பாஜக நிலைப்பாடு இல்ல. இது பேசிக்கலி இதை விசாரிக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதை அவர்கள் செய்வார்கள். அதனால அது உறுதியா செய்யப்பட வேண்டும். நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு உங்களுக்கு தொடர்புல சொன்னீங்க, அதை நான் ஏற்கிறேன். வருமான வரித்துறை வந்து நேரடியா மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த அதிகாரி மேல மத்திய அரசு தான் உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு தெரியும். உங்களுக்கு நீங்க தவறா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மாத்திக்கிறேன். ஒரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால உடனே கைது பண்ணி அவர் உடனடியா பதவி விட்டு நீக்கலாம் முடியாது. இல்ல, கிரிமினல் கேஸ் வந்து மாநில அரசு தான் விசாரிக்கணும். இல்ல சார், கிரிமினல் கேஸ் மாநில அரசு தான் விசாரிக்கணும். மாநில அரசு விசாரிச்சிட்டு இருக்காங்க. விசாரிட்டு வரட்டும். அப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்புறமா பேசுவோம் தான். அப்ப இப்ப பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? இல்ல, இப்ப இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையம் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். இடி வந்து தன்னிச்சையா செயல்படுது, புரிஞ்சுக்கிறேன். ஐடி தன்னிச்சையா செயல்படுது, ஓகே, எல்லாமே ஓகே. ஐடி ரெய்டு நடந்த போதே எல்லாரும் சொன்னது பாஜக பழிவாங்க முயற்சி பண்ணுதுங்கிற குற்றச்சாட்டு எல்லாரும் வச்சாங்க. இப்ப ஒரு ஐடி அதிகாரி நீ ஒத்துக்கோன்னு இல்லாத குற்றச்சாட்டை மிரட்டினார்னு சூசைட் நோட்டுக்கான லீகல் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கட்டும் சார், நான் என்ன சொல்றேன், அதுக்கு வந்து மாநில காவல்துறை இருக்கிறது, அதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதனால அது உறுதியாக விஜயபாஸ்கரை காட்டி கூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு ஐடி அதிகாரி எது சார் மிரட்டணும்? அவருக்கு மேல இருந்து அந்த கடிதம் அவர் எழுதுனதுதான் சரி. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். அவர் எழுதுனதா நீங்க எப்படி சார் சூசைட் நோட் எல்லாமே சரியா இருக்கும் நீங்க முடிவு பண்றீங்க? சூசைட் நோட் இல்ல பாண்டே, இது தப்பு. அப்போ சுனந்தா புஷ்கர் தற்கொலையில நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். சுனந்தா புஷ்கர் கடிதம் வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன் இல்ல, சுனந்தா புஷ்கர் கடிதம் வச்சிருக்கீங்களா? தற்கொலைன்னு சொல்றேன். சுனந்தா புஷ்கர் கடிதம் வச்சிருக்கீங்களா? தற்கொலை செய்பவர்கள் எல்லாரும் அப்ப இனிமேல் நீதிமன்றமே வேண்டாம் தற்கொலைக்கு. என்ன சார்? அதாவது ஒரு நிமிஷம்
இல்ல நான் இதுக்கு வர அதுக்கு முன்னால ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். இல்ல நான் ரெண்டு விஷயம் ஒரு நிமிஷம்ங்க. சூசைட் நோட்டுக்கான வேல்யூ இல்லங்க. அதனால தான் சூசைட் நோட்டுக்கான வேல்யூ நானும் நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நான். ஏன் பண்ண முடியாது? நான் என்ன சொல்ல வரேன், அந்த காவல்துறை அதிகாரி அந்த சூசைட் நோட்ல இருக்கக்கூடிய உண்மைகளை ஆராய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அமைச்சர் இருந்தாருங்க. அவருடைய உதவியாளர் என்னை கேட்டு மிரட்டினார்னு முத்துராமலிங்கம் நினைக்கிறேன் நெல்லையில வந்து முத்துக்குமார் சாமி ஒருத்தர் வந்து இறந்து போனாருங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாஜக உள்பட அவர் பதவி விலையான ஒரு சூசைட் நோட் கூட கிடையாது. விலையான ஒரு கால் நோட் வச்சுக்கிட்டு கடைசியா கால் பண்ணி இப்ப வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லங்க யார் நடவடிக்கை நான் கேக்குறது மத்திய அரசு அதிகாரிக்கு விஜயபாஸ்கருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? அவர் விஜயபாஸ்கர் ஒத்துக்கோ, அவர் ஏன் சார் மிரட்டணும்? நீங்க யாருங்க ஏன் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறீங்கன்னு கேக்குறேன். அவங்க லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, அதை ஆய்வு செய்ய வேண்டியது காவல்துறை. நீங்க கேள்வி கேக்குறது அவர் எழுதி வச்சு சரிதான். ஏங்க நீங்க ஏன் மிரட்டணும் என்ன கேள்வி கேட்கலாம்? அதுவே ஒண்ணு இல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கேள்வி கேக்குறது இல்ல. அதாவது நீங்க ரொம்ப இந்த விவாதத்துல ரெண்டு விஷயம் நான் சொல்லி ஆகணும். சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு, நிலக்கரி அந்த துறையே அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சில வேலை செய்யாத காரணத்தினால நாடு முழுவதும் அதன் பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு இப்போது நிலக்கரி தட்டுப்பாடு நீங்கி உள்ளது. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 60% மின்சாரம் மத்திய தொகுப்பிலிருந்து வருகிறது. இப்ப மின்சாரத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக தமிழகத்திற்கு தான் அதிகமான நிதி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டு அதற்கான சான்றிதழை ஒரு நிமிஷம் அதற்கான சான்றிதழை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. இல்லைன்னா மறக்க சொல்லுங்க. அதே போல நேற்றைய முன்தினம் பார்க்கலாம், 15 நாட்களுக்குள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின பணம் வங்கிகளில் செலுத்தப்படுகிறது. அதே போல பல விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கு குறிப்பாக இந்த பர் டிராப் மோர் கிராப்ல 14-15 9 கோடி, 15-16 22 கோடி, 16 சாதனை இல்ல. இவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அதை உபயோகிக்கவில்லை. இந்தியாவிலேயே விவசாயத்துல அதிக உற்பத்திக்கான விருதுகளை பெறக்கூடிய மாநிலம் தமிழகம். மத்திய அரசு இதை கொடுத்தும் கூட இன்னைக்கு வறட்சிக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில 1830 கோடியாக மாநில பேரிடர் நிவாரண நிதி 1830 கோடியை என்டிஏ வந்த பிறகுதான் 3000 கோடி ஆக்கி இருக்குது. கம்ப்ளீட்டா அதுல இருந்து கொடுத்தாச்சு. 75% மத்திய அரசுடைய தவறான தகவல் நம்ம கொடுக்கக்கூடாது. மொத்தமாகவே 47,000 கோடி தான் 2005 ஆக்ட் படி என்டிஆர்எஃப்ல இருக்குது. ஆனா தமிழக அரசு பயிரிழப்பு கேட்கவே கூடாது, அதுல 21,000 கோடி கேட்டிருக்குது. முந்தா நாள் டான்ஜெட் கோக்கு 10,000 கோடி அலாட் ஆயிருக்குது. இதையெல்லாம் ஊடகங்கள் விவாதம் பண்ணாது. இதையெல்லாம் வந்து இல்ல நான் எனக்கு புரியல சார். நீங்க தான் சலுகை கொடுக்கிற மாதிரி சொல்றீங்க சார். நீங்க ஒண்ணுமே கொடுக்கறத தான சொல்றீங்க. இல்ல நான் அத கேட்கவும் இல்லைங்க. நீங்க தான் சொன்னீங்க. இந்த பாருங்க, மத்திய அரசு மாநில அரசு தவமா கிடக்குது, எவ்வளவோ சண்டை போடுறாங்க, ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க தான் இப்ப சொன்னீங்க சார். நான் ஒண்ணுமே கொடுக்கல. நான் அமைதியா ஒண்ணுமே இல்ல பாருங்க. நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு நிதி பெறுவதற்காக இந்நாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் மாறி மாறி முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னேன். இப்ப கூட சொல்றேன், புயலுக்கு மாநில அரசு கேட்டது எவ்வளவு? தனியாவது மத்திய அரசு இது அதிமுக அரசு அல்ல, இது அதிமுக அரசு அல்ல. திரு முருகன் உங்களுடைய இறுதியான பாயிண்ட். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனையை நோக்கி எங்கள் அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் 4 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்து வெற்றி பயணமாக அமையும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியாக அமையும்.
OPS என்பது கடந்த காலம், EPS என்பது நிகழ்காலம். அதுதான் தமிழகத்தின் பொற்காலம். இதுவே தமிழக மக்களின் பொற்காலமாக அமையும். நன்றி. நிலையான ஆட்சி உத்தரவாதம் என்று அதிமுக கருதுகிறது. நிலையான ஆட்சி என்பது 5 ஆண்டுகளை கடப்பது மட்டுமல்ல, மக்களுடைய இதயங்களில் நிலையாக நிற்பது மட்டும்தான் இருக்க முடியும். இதற்கு முன்னால் இன்னமும் கூட நாம் காமராஜர் ஆட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் மக்களுடைய மனதில் அவர்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படும் அப்படிங்கிற பார்க்க கொண்டிருக்கும். ஓராண்டு கால ஆட்சியில் அதிமுக கடுமையான பாதைகளை கடந்து வந்திருக்கு. மாற்று கருத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அதிமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அதன் பிறகு அந்த கட்சியுடைய பூஜலாக இருந்த சசிகலா வந்து சரி செல்வ நேர்ந்தது. இது மாதிரி பல சங்கடங்களை கடந்து வந்திருக்கு. அதை தாண்டி தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையாக இருக்கும் என்று அதிமுக நம்புகிறது. இருக்காது என்று அதிமுக இன்னொரு பிரிவு நம்புகிறது. மற்ற அத்தனை கட்சியும் சந்தேகத்தோடு பார்க்கின்றன. மக்கள் 5 ஆண்டு கால வாக்கை நம்பிக்கை இந்த ஆட்சி மீது கொடுத்திருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளை ஆட்சியை அதிமுக கடக்குமா, மக்களுடைய நம்பிக்கையை பெறுமா, நாமும் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.